ஹாய் எவ்ரிவன். நீங்கள் வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா PPAPல இருக்கக்கூடிய 18 எலமெண்ட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் PPAPனா என்ன அப்படின்றத பற்றியும் PPAPல இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான 18 எலமெண்ட்ஸ் பற்றியும் PPAPனுடைய யூசர்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் பற்றியும் தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் PPAP அப்படின்றது பார்த்தோம்னாக்கா PPAP அப்படின்றது வந்து ப்ரொடக்ஷன் பார்ட் அப்ரூவல் ப்ராசஸ். ஸோ இதுக்கு எக்ஸ்பிளேஷன் வந்து PPAP production part approval process is a formal process in automotive industry used to prove the supplier can consistently produce parts meeting all customer requirements at full production volume. தமிழ்ல வந்து PPAP உற்பத்தி பகுதி ஒப்புதல் செயல்முறை என்பது வாகனத்துறையில் ஒரு விநியோகஸ்தர் அனைத்து வாடிக்கையாளர் தேவைகளையும் பூர்த்தி செய்யும் பாகங்களை முழு உற்பத்தி அளவில் சீராக உற்பத்தி செய்ய முடியும் என்பதை நிரூபிக்க பயன்படுத்தும் ஒரு சீரான செயல்முறை. ஸோ இப்போ நம்ம வந்து நம்மளுடைய கஸ்டமர் வந்து அவங்களுக்கு வந்து பர்டிகுலர் நம்பர் ஆஃப் காம்பனன்ட்ஸ் வந்து பர் டேக்கு இவ்வளோ தேவைப்படுது அப்படின்னு அவங்களுடைய ரெக்குவயர்மெண்ட் இருக்கும்போது, ஸோ அந்த ரெக்குவயர்மெண்ட்டை நம்ம அஸ் அ சப்ளையரா நம்மளால வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியுதா அப்படின்றத அவங்க அனாலிசிஸ் பண்ணி நமக்கான அப்ரூவல் கொடுக்கறதுக்கு பேர் தான் வந்து ப்ரொடக்ஷன் பார்ட் அப்ரூவல் ப்ராசஸ். ஸோ அந்த அப்ரூவல் கொடுத்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து மாஸ் ப்ரொடக்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னாக்கா, இப்போ ஒரு கார் மேனுஃபேக்சரருக்கு வந்து என்ஜின் காம்பனன்ட்ஸ் வந்து சப்ளையர் கிட்டேருந்து தேவைப்படுது அப்படின்றப்போ அந்த சப்ளையரால் அவங்களுக்கு தேவையான குவான்டிட்டி தேவையான டைமில் தேவையான அளவு அவங்க வந்து ப்ராப்பராக அந்த ஸ்டாண்டர்ட் ஸ்பெசிஃபிகேஷனில் அவங்களால ப்ரொடியூஸ் பண்ண முடியுதா அப்படின்றத டைரெக்டாக கஸ்டமரே வந்து ஆடிட் பண்ணி அனாலிசிஸ் பண்ணி எல்லா எலமெண்ட்ஸையும் செக் பண்ணி ஓகே இந்த சப்ளையரால் நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சு நம்மளுடைய தேவையான ஸ்டாண்டர்ட் ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் ரெக்குவயர்மெண்ட்டை பர்டிகுலர் குவான்டிட்டி பர்டிகுலர் டைம் பீரியடுக்கு அவங்களால கொடுக்க முடியும் அப்படின்றத எல்லா ஃபேக்டர்ஸையும் அவங்க வந்து அனாலிசிஸ் பண்ணிட்டு அவங்க கொடுக்கக்கூடிய அப்ரூவல் தான் வந்து PPAP அப்ரூவல். இந்த PPAP அப்ரூவல் கொடுத்ததுக்கு அப்புறமா தான் அந்த பர்டிகுலர் சப்ளையர் இண்டஸ்ட்ரி பார்த்தோம்னாக்கா அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்னுடைய மாஸ் ப்ரொடக்ஷனை வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ இந்த PPAP அப்படின்னு எடுத்துட்டாக்கா மொத்தமாக 18 டாக்குமெண்ட்ஸ் இருக்கு. ஸோ 18 டாக்குமெண்ட்ஸ் ப்ரொவைடிங் குவாலிட்டி கேப்பபிலிட்டி. ஸோ அதில் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் PPAP அப்படின்னு எடுத்துட்டாக்கா IATF 16949 அப்படின்ற அந்த ஆட்டோமோட்டிவ் ஸ்டாண்டர்ட் வந்து PPAP அப்படின்ற டாக்குமெண்டேஷனை வந்து அவங்க வந்து கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணி ஆகணும். இந்த ஸ்டாண்டர்ட் ஃபாலோ பண்ணுற இண்டஸ்ட்ரீஸ் ப்ரிவென்ட் டிஃபெக்ட்ஸ் பிஃபோர் மாஸ் ப்ரொடக்ஷன். ஸோ மாஸ் ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ப்ராசஸில் ஏதாவது டிஃபெக்ட்ஸ் வருது இல்லை வேறு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னா அதை நம்ம வந்து கரெக்ஷன் பண்ணி அதை வந்து முன்னாடியே ப்ரிவென்ட் பண்ண முடியும். அண்ட் கஸ்டமர் கான்ஃபிடென்ஸை வந்து பில்ட் பண்ணுறதுக்கும் இது ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. ஸோ PPAPல இருக்கக்கூடிய 18 எலமெண்ட்ஸ் என்னென்னு பார்த்தோம்னாக்கா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டிசைன் ரெக்கார்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து இன்ஜினியரிங் சேஞ்ச் டாக்குமெண்ட், நெக்ஸ்ட் வந்து கஸ்டமர் இன்ஜினியரிங் அப்ரூவல், DFMEA டிசைன் FMEA, ப்ராசஸ் ஃப்ளோ டயக்ராம், PFMEA ப்ராசஸ் FMEA, கண்ட்ரோல் பிளான், MSA மெஷர்மெண்ட் சிஸ்டம் அனாலிசிஸ், 9th ஒன் பார்த்தோம்னாக்கா டைமென்ஷனல் ரிசல்ட், 10th வந்து மெட்டீரியல் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் ரெக்கார்ட்ஸ், தென் வந்து இனிஷியல் ப்ராசஸ் ஸ்டடிஸ் SPC, நெக்ஸ்ட் பார்த்தோம்னாக்கா குவாலிஃபைட் லெபரட்டரி டாக்குமெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து அப்பியரன்ஸ் அப்ரூவல் ரிப்போர்ட் AAR ரிப்போர்ட்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து நெக்ஸ்ட் வந்து சாம்பிள் ப்ரொடக்ஷன் பார்ட், நெக்ஸ்ட் வந்து மாஸ்டர் சாம்பிள், 16 வந்து செக்கிங் எய்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து கஸ்டமர் ஸ்பெசிஃபிக் ரெக்குவயர்மெண்ட்ஸ், அந்த லாஸ்ட் ஒன் வந்து பார்ட் சப்மிஷன் வாரண்ட். ஸோ இதை வந்து ஷார்ட்டாக வந்து PSW அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் இன்ஜினியரிங் ரெக்கார்ட்ஸ் இது பார்த்தோன்னாக்கா ப்ரொவைட் டிசைன் மீட்ஸ் ரெக்குவயர்மெண்ட். ஸோ இந்த இன்ஜினியரிங் டிசைன் தான் வந்து நம்மளுடைய கஸ்டமர் கிட்டேருந்து நமக்கு வந்து கொடுக்கக்கூடியது. ஸோ இது வந்து காப்பி ஆஃப் டிராயிங் ஆர் மாடல் ப்ரொவைடட் பை கஸ்டமர். ஸோ இட் கண்டெய்ன்ஸ் ஆல் ஸ்பெசிஃபிகேஷன். ஸோ இது வந்து நம்மளுடைய கஸ்டமர் கிட்ட இருந்து நமக்கு வந்து இந்த பர்டிகுலர் பார்ட் வேணும், அது இந்த ஸ்பெசிஃபிகேஷனில் வேணும்னு சொல்லி கஸ்டமர் சைட்லேருந்து நமக்கு கொடுக்குறதா அந்த இன்ஜினியரிங் டிசைன். ஸோ அந்த டிசைனில் என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, என்ன மெட்டீரியல், அதனுடைய நோட்ஸ், ஸ்பெசிஃபிகேஷன், GD&T ப்ராப்பர்ட்டிஸ், டைமென்ஷனல் வேல்யூ, டாலரன்ஸ் வேல்யூ, ஸோ இது எல்லாமே வந்து டிசைன் இன்ஜினியரிங் டிசைனில் வந்து இருக்கும். ஸோ அந்த இன்ஜினியரிங் டிசைன் வந்து ப்ரொவைட் டிசைன் மீட்ஸ் ரெக்குவயர்மெண்ட்ஸ், கஸ்டமருடைய ரெக்குவயர்மெண்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரியானது தான் இந்த இன்ஜினியரிங் டிராயிங் டிசைன். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்தோம்னாக்கா கஸ்டமர் டிராயிங், GD&T அண்ட் ஸ்பெக். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் நமக்கு வந்து ஒரு பார்ட்டினுடைய டிராயிங் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா, ஸோ அதில் பார்த்தோம்னா நமக்கு வந்து டைமென்ஷனல் வேல்யூ இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தோம்னாக்கா 50 ± -0.1 mm
இது வந்து டைமென்ஷனல். நெக்ஸ்ட் வந்து ஜிடிஎன்டி ப்ராப்பர்ட்டி பார்த்தோம்னாக்கா ஃபிளாட்னஸா பொசிஷனா, ஸோ அந்த பர்டிகுலர் ஃபீச்சருக்கு ஏற்ற மாதிரியான ஜிடிஎன்டி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தோம்னாக்கா அதில் வந்து மெட்டீரியல், அது என்ன மெட்டீரியலால் உருவாயிருக்கணும், ஸோ அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படின்னு சொல்லி எல்லா இன்ஃபர்மேஷனுமே இந்த டிசைன் ரெக்கார்டில் வந்து அடங்கும். செகண்ட் ஒன் வந்து என்ஜினியரிங் சேஞ்ச் டாக்குமெண்ட். ஸோ இது வந்து ஷோஸ் ஆல் அப்ரூவ்டு சேஞ்சஸ். ஸோ இது வந்து ஒரு எக்ஸிஸ்டிங் ஆகக்கூடிய ப்ராடக்டில் ஏதாவது சேஞ்சஸ் நம்ம வந்து ஏற்படுத்துகிறோம் அப்படின்னாக்கா அது ஸ்டார்டிங் லெவல்ல இருந்து நம்ம என்னென்ன சேஞ்சஸ் ஏற்படுத்தணும் அப்படின்ற அந்த எல்லா இன்ஃபர்மேஷனுமே இது வந்து நமக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும். ஸோ டீடைல்டு டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் ஆல் அப்ரூவ்டு சேஞ்சஸ் நாட் எட் இன் டிசைன் ரெக்கார்ட். ஸோ ECN அப்படின்றது வந்து என்ஜினியரிங் சேஞ்ச் நம்பர், இது டாக்குமெண்டேஷன். இது வந்து ஷோ ஆல் அப்ரூவ்டு சேஞ்சஸ், நோ அன்அப்ரூவ்டு சேஞ்சஸ் அட் PPAP சப்மிஷன். ஸோ இந்த ECN அப்படின்றது வந்து நம்ம பர்டிகுலர் ப்ராடக்டை நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணும்போது அதில் ஏதாவது நம்ம சேஞ்சஸ் ஏற்படுத்துகிறோம் அப்படின்னாக்கா அந்த சேஞ்சஸ் எது வந்து நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம், அது யாரால் பண்ணப்பட்டது, யாரால் அப்ரூவல் பண்ணப்பட்டது சொல்லி அந்த எல்லா டீட்டெயிலுமே நமக்கு வந்து இது வந்து டிஸ்கிரைப் பண்ணும். ஸோ இதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னாக்கா ECN என்ஜினியரிங் சேஞ்ச் நம்பர் ஆஃப் மாடிஃபைட் டைமென்ஷன். ஸோ இப்போ ஒரு ப்ராடக்ட்ல ஒரு டைமென்ஷனை நம்ம வந்து மாற்றுறோம் அப்படின்ற பட்சத்தில் அதனுடைய ஒரிஜினல் டிராயிங்கில் வந்து ஹோல் டயாமீட்டர் வந்து 10 ± 0.05 mm இருக்கு அப்படின்றப்போ நம்ம அதை வந்து 10 ± 0.03 அப்படின்ற அதனுடைய டாலரன்ஸை நம்ம வந்து மாற்றுறோம். ஸோ அப்படி மாற்றும்போது அதுக்கான ECN டாக்குமெண்டேஷன் நம்ம வந்து கிரியேட் பண்ணி அதுக்கான நம்பர் வந்து ப்ரொவைட் பண்ணணும். இந்த ECN அப்படின்றது வந்து என்ஜினியரிங் சேஞ்ச் நோட்டு. இது வந்து எந்த இயரில் சேஞ்ச் பண்ணாங்க அப்படின்றது, இது வந்து அந்த இயரில் சேஞ்ச் பண்ண எத்தனாவது சேஞ்ச் அப்படின்ற அந்த சீரியல் நம்பரை வந்து டினோட் பண்ணும். ஸோ இதான் வந்து என்ஜினியரிங் சேஞ்ச் டாக்குமெண்ட். ஸோ இதனுடைய இந்த டாக்குமெண்ட்ல என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்தோம்னாக்கா சேஞ்ச் டிஸ்கிரிப்ஷன். ஸோ நம்ம என்ன சேஞ்ச் பண்ணிருக்கோம், எதுக்காக சேஞ்ச் பண்ணிருக்கோன்ற அந்த ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். அண்ட் ECN நம்பர், கஸ்டமர் அப்ரூவல் டேட்டு அண்ட் ரீசன் ஃபார் சேஞ்ச். ஸோ எதுக்காக சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு சொல்லி எல்லா இன்ஃபர்மேஷனுமே இந்த டாக்குமெண்ட்ல வந்து இன்க்ளூடடாக இருக்கும். ஸோ இதனுடைய இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ப்ரிவென்ட் கன்ஃபியூஷன் அபவுட் விச் வெர்ஷன் இஸ் கரெக்ட். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு டிராயிங்கில் நம்ம வந்து அடுத்தடுத்து நம்ம சேஞ்சஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும்போது ஸோ அந்த ஃபைனலாக இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் வெர்ஷனுக்கும் நம்ம அந்த ஸ்டார்டிங்கில் இருக்கக்கூடிய அந்த டிராயிங்க்கும் நம்ம வந்து மிக்ஸ்அப் ஆகி எது லேட்டஸ்ட் வெர்ஷன் அப்படின்றத நமக்கு வந்து கன்ஃபியூஷன் ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ECN அப்படின்ற இந்த பேட்டர்னை வந்து ஃபாலோ பண்ணுறோம். என்ஷூர்ஸ் ஆல் சேஞ்சஸ் ஆர் டாக்குமெண்டட் அண்ட் அப்ரூவ்ட். ஸோ எல்லா அப்ரூவ்டுமே வந்து சேஞ்சஸுமே வந்து கரெக்டாக வந்து டாக்குமெண்ட் பண்ணி மெயின்டைன் பண்ணுறதுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த நம்ம ECN பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுறதால எந்த இன்ஜினியரிங் டிராயிங் வந்து லாஸ்ட்டாக நம்ம வந்து எல்லா அப்ரூவலுமே வாங்கி எது நம்ம லேட்டஸ்ட்டாக பயன்படுத்திட்டு இருக்கோம் அப்படின்றத நம்ம இந்த நம்பர் அந்த வெர்ஷனை வச்சு நம்ம ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சி அதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேர்ட் ஒன் வந்து கஸ்டமர் என்ஜினியரிங் அப்ரூவல். இது வந்து சைன் ஆஃப் ஃபார் டீவியேஷன்ஸ். So customer sign off for any deviation from design required before PPAP if produced non-conforming, get approval for deviations required before PPAP submission. So இப்போ நம்ம வந்து மாஸ் ப்ரொடக்ஷன் நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணும்போது நிறைய நம்பர் ஆஃப் காம்பனன்ட்ஸ் வரும்போது ஸோ அதில் வந்து நமக்கு வந்து டீவியேஷன் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படின்ற பட்சத்தில் நம்மளுடைய அந்த ஸ்பெசிஃபிகேஷனுக்கு ரொம்ப நியர்பையில் வர்றது, இப்போ வந்து ஒரு 0.01 0.02 அப்படின்ற அந்த லெவலில் வேரியேஷன் வருது, அவுட் ஆஃப் ஸ்பெக்கில் போகுது அப்படின்றப்போ அந்த லெவலில் நிறைய குவான்டிட்டி வந்து நமக்கு வந்து அவுட் ஆஃப் ஸ்பெக் போகுது அப்படின்றப்போ அந்த பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டியால் அசம்பிள் ஆகும்போதோ இல்லை ஃபியூச்சர்லேயோ எந்த பாதிப்பும் ஏற்படாது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதை நம்ம கஸ்டமர் கிட்ட கம்யூனிகேட் பண்ணி இந்த மாதிரி 0.01 0.02 இந்த லெவல்லே வந்து நமக்கு நிறைய வந்து இந்த மாதிரி வந்து மெட்டீரியல் வந்து மீட் ஆகுது. ஸோ அந்த இதெல்லாம் வந்து நம்ம ஸ்கிராப் ஆகிறத தடுக்கிறதுக்காக கஸ்டமர் கிட்ட நம்ம ஸ்பெசிஃபிக்காக அதனால் வந்து எந்த பாதிப்பும் ஏற்படாதுன்ற பட்சத்தில் நம்ம அதை வந்து ப்ரப்போஸ் பண்ணி அவங்க கிட்டேருந்து அந்த பர்டிகுலர் நம்பர்ஸ் ஆஃப் காம்பனன்ட்ஸ் மட்டும் நம்ம வந்து சைன் பண்ணி அப்ரூவல் வாங்குவோம். அதுக்கு பேர் தான் வந்து டீவியேஷன் அப்ரூவல். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்தோன்னாக்கா கஸ்டமர் அப்ரூவ்ஸ் டாலரன்ஸ் சேஞ்ச். எக்ஸாம்பிள் பார்த்தோன்னாக்கா இஷ்யூ வந்து சப்ளையர் கேனாட் மீட் 0.01 mm ஃப்ளாட்னஸ் டாலரன்ஸ். ஸோ நம்ம வந்து ஒரு காம்பனன்ட் ப்ரொடியூஸ் பண்ணும்போது அதனுடைய ஃப்ளாட்னஸ் அப்படின்றது வந்து 0.01 வந்து மீட் ஆகலை அப்படின்றப்போ நமக்கு வந்து 0.01
0.15 அப்படின்ற லெவலில் வருது அப்படின்றப்போ நம்ம என்ன பண்ணணும்னாக்கா கஸ்டமர் கிட்ட கேட்டு அவங்கள வந்து அக்செப்ட் பண்ண வைக்க முடிஞ்சதுனாக்கா அக்செப்ட் பண்ண வச்சு அதுக்கு டாக்குமெண்ட் வந்து ஜென்ரேட் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா கஸ்டமர் அப்ரூவல், சைன்டு டாக்குமெண்ட் அப்ரூவிங் டீவியேஷன். ஸோ கஸ்டமர் வந்து இதுக்கு ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்னாக்கா அதை நம்ம டாக்குமெண்டடாக ரெடி பண்ணி அப்ரூவல் வந்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து PPAP சப்மிஷன் இன்க்ளூட் திஸ் அப்ரூவல் டாக்குமெண்ட். PPAP சப்மிட் பண்ணும்போது இந்த டாக்குமெண்ட்டையும் நம்ம சேர்த்து வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். ஸோ இந்த சைன் ஆஃப் டிவியேஷனோட இம்பார்ட்டன்ஸ் பார்த்தோன்னாக்கா எனி டைமென்ஷன் டாலரன்ஸ் டிவியேஷன், மெட்டீரியல் ஸ்பெசிஃபிகேஷன் சேஞ்ச், ப்ராசஸ் மெத்தட் சேஞ்ச். ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து நம்ம வந்து அப்ரூவல் வாங்கி மெயின்டைன் பண்ணணும். ஃபோர்த் ஒன் பார்த்தோன்னாக்கா DFMEA, டிசைன் FMEA. இது வந்து அசஸ் டிசைன் ரிஸ்க். ஸோ இது வந்து ஃபெயிலியர் மோட் எஃபெக்டிவ் அனாலிசிஸ். ஸோ இது டிசைன் லெவலில் இருக்கக்கூடிய FMEA தான் இது டிஸ்கிரைப் பண்ணும். டிசைன் ஃபெயிலியர் மோட் அண்ட் எஃபெக்ட் அனாலிசிஸ், அசஸ் ரிஸ்க் இன் த ப்ராடக்ட் டிசைன், ஐடென்டிஃபை பொட்டன்ஷியல் டிசைன் ஃபெயிலியர்ஸ். ஸோ டிசைன் லெவலில் இருக்கக்கூடிய ஃபெயிலியர்ஸை நம்ம அனாலிசிஸ் பண்ணி டாக்குமெண்டேஷன் பண்ணுறது தான் இந்த DFMEA. எக்ஸாம்பிள் பார்த்தோன்னாக்கா சப்ளையர் ஓன்டு டிசைன், நியூ பிரேக் பேட் டிசைன். ஸோ சப்ளையர்னுடைய அவங்க தான் வந்து நமக்கு வந்து டிசைன் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அந்த டிசைனை நம்ம வந்து அனாலிசிஸ் பண்ணி அடுத்த லெவலுக்கு ப்ரொசீட் பண்ணுறது. ஸோ இதில் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னாக்கா இந்த நியூ பிரேக் பேட் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா இதில் வந்து ஃபெயிலியர் ஏற்படுது அப்படின்னாக்கா ஃபெயிலியர் மோட் வந்து பிரேக் பேட் கிராக்கிங். ஸோ பிரேக்கில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த பேட் கிராக்கிங் அப்படின்றது தான் வந்து ஃபெயிலியர் மோடு. அதனால என்ன எஃபெக்ட் வரும் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா பிரேக் ஃபெயிலியர் ஆகிடும். அதுக்கான காஸ் என்ன, ரூட் காஸ் என்னன்னு பார்த்தோன்னாக்கா மெட்டீரியல் டு பிரிட்டில். ஸோ பிரிட்டில் மெட்டீரியலை யூஸ் பண்ணி இந்த காம்போனண்ட்டை நம்ம வந்து உருவாக்கணும் அப்படின்னாக்கா நமக்கு வந்து பிரேக் பேட் கிராக்கிங் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அதனால ரிஸ்க் ப்ரியாரிட்டி நம்பர்ன்றது வந்து RPN சொல்லுவோம். ஸோ இது வந்து சிவியாரிட்டி, அக்கியரன்ஸ் அண்ட் டிடெக்ஷன், இது மூணுத்தினுடைய ப்ராடக்ட் வேல்யூ தான் வந்து RPN. ஸோ இங்கே RPN வேல்யூ அப்படின்றது வந்து ஹையாக இருக்கும். ஆக்ஷன் பார்த்தோன்னாக்கா சேஞ்ச் மெட்டீரியல் காம்போசிஷன். ஸோ நம்ம இந்த இடத்துல பிரிட்டில் மெட்டீரியலுக்கு பதிலாக கொஞ்சம் சாஃப்ட் மெட்டீரியலை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா நம்ம அதுக்கு வந்து ஈஸியாக வந்து கிராக்கிங் ஏற்படுவதை தடுக்கிறதுக்கும் ஈஸியாக அது வந்து உடையாமலும் நம்ம அதை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் டாக்குமெண்ட் பார்த்தோன்னாக்கா DFMEA ரிப்போர்ட் வித் ஆல் ஃபெயிலியர் மோட்ஸ். இதோட இம்பார்ட்டன்ஸ் பார்த்தோன்னாக்கா ஒன்லி இஃப் சப்ளையர் ஓன்ஸ் த டிசைன், கஸ்டமர் ப்ரொவைட்ஸ் டிசைன், இது வந்து நாட் ரெக்வயர்ட். DFMEA அப்படின்றது வந்து டிசைன் லெவல்லையே நம்மள அதில் ப்ராடக்ட்ல ஏதாவது ஃபெயிலியர் வருதா அப்படின்றத நம்ம அனாலிசிஸ் பண்ணி அதுக்கான ரெமிடிஸ் எடுத்து அதை நம்ம டாக்குமெண்டேஷன் பண்ணுறது தான் DFMEA. ஃபிஃப்த் ஒன் பார்த்தோன்னாக்கா ப்ராசஸ் ஃப்ளோ டயக்ராம். ஸோ இது வந்து மேப் ஆஃப் மேனுஃபேக்சரிங் ஸ்டெப்ஸ். ஸோ நம்ம பண்ணக்கூடிய அந்த ப்ராசஸை நமக்கு வந்து ஒரு மேப் மாதிரி நமக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் இந்த ப்ராசஸ் ஃப்ளோ டயக்ராம். ஸோ இதுக்கு எக்ஸ்பிளேஷன் பார்த்தோன்னாக்கா ஸ்டெப் பை ஸ்டெப் மேப் ஆஃப் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் ஷோஸ் ஆல் ப்ராசஸ் ஸ்டெப்ஸ் இன் சீக்வன்ஸ் மஸ்ட் அலைன் வித் PFMEA அண்ட் கண்ட்ரோல் பிளான். எக்ஸாம்பிள் பார்த்தோன்னாக்கா ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் ஃப்ளோ. இது வந்து பார்த்தோன்னாக்கா ஆல் ப்ராசஸ் ஸ்டெப்ஸை வந்து ஷோ பண்ணும் ஃப்ரம் ரா மெட்டீரியல் டு ஃபினிஷ்ட் பார்ட்ஸ் இன்க்ளூடட் இன்ஸ்பெக்ஷன் பாயிண்ட்ஸ் மஸ்ட் மேட்ச் PFMEA ஸ்டெப்ஸ். ப்ராசஸ் ஃப்ளோ டயக்ராம் அப்படின்றது நமக்கு ரா மெட்டீரியல்லேருந்து லாஸ்ட்டாக போகக்கூடிய அந்த ஃபினிஷ் குட்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேஜஸையும் நமக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் இது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோன்னாக்கா ரா மெட்டீரியலுக்கு அப்புறமா கட்டிங் ஸ்டேஜ், கட்டிங் பண்ணதுக்கப்புறமா மெஷினிங் பண்ணதுக்கப்புறமா அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் வந்து ஹீட் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகுது. ஹீட் ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கப்புறமா மேலே வந்து கிரைண்டிங் பண்ணுவோம். கிரைண்டிங் பண்ணி ஃபினிஷிங் பண்ணதுக்கப்புறமா லாஸ்ட்டாக வந்து இன்ஸ்பெக்ஷன் மூலயமா குவாலிட்டி செக்கிங் பண்ணுவோம். இன்ஸ்பெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறமா அது வந்து பேக் பண்ணி ஃபினிஷ்டு குட்ஸாக நமக்கு வந்து வெளியே வந்து நம்ம அதை வந்து டிஸ்சார்ஜ் பண்ணிடுவோம். ஸோ இதான் ப்ராசஸ் ஃப்ளோ டயக்ராம். ஸோ இருக்கக்கூடிய எல்லா ப்ராசஸையும் எதுக்கு அடுத்து எந்தெந்த ப்ராசஸ் அப்படின்றத சீக்வென்ஷியல் வைஸ் நமக்கு வந்து ஒரு மேப் ரெப்ரசன்டேஷனில் நமக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் இந்த ப்ராசஸ் ஃப்ளோ டயக்ராம். சிக்ஸ்த் ஒன் பார்த்தோன்னாக்கா PFMEA ப்ராசஸ் ஃபெயிலியர் மோட் எஃபெக்ட் அனாலிசிஸ். இது எதுன்னு பார்த்தோன்னாக்கா ஐடென்டிஃபை ப்ராசஸ் ரிஸ்க். ஸோ ப்ராசஸ் லெவலில் ஏதாவது ரிஸ்க் இருக்கா அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணி பண்ணுறது தான் இந்த PFMEA. ஸோ இதுக்கும் RPN அப்படின்றது வந்து ரிஸ்க் ப்ரியாரிட்டி நம்பர்னு சொல்லுவோம். இதற்கு வந்து சிவியாரிட்டி, அக்யூரன்ஸ், டிடெக்ஷன். ஸோ இது மூணுத்தினுடைய மல்டிப்ளிகேஷன் வேல்யூ தான் வந்து RPN சொல்லி கால்குலேட் பண்ணுவோம். இங்கே ப்ராசஸ் ஃபெயிலியர் மோட் எஃபெக்ட் அனாலிசிஸ் இது ஐடென்டிஃபைஸ் ரிஸ்க் இன் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ். ஸோ நம்ம பண்ணக்கூடிய மேனுஃபேக்சரிங் ப்ராசஸில் ஏதாவது ரிஸ்க் இருக்கா அப்படின்றத நம்ம டிடெக்ட் பண்ணி அனாலிசிஸ் பண்ணுறது. ரெஃபரன்ஸ் ப்ராசஸ் ஃப்ளோ ஸ்டெப்ஸ். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்தோன்னாக்கா
ரிஸ்க் அனாலிசிஸ் ஃபார் ஈச் ப்ராசஸ் ஸ்டெப்ஸ். ஸோ நம்ம ஒரு ப்ராசஸ் நம்ம வந்து செய்யும் போதும் அதில் ஏதாவது ரிஸ்க் இருக்கா அப்படின்றத நம்ம வந்து அனாலிசிஸ் பண்ணுறது தான் இந்த ப்ராசஸ் FMEA. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து இப்போ வந்து ஒரு ப்ராசஸ் ஸ்டெப்பு பார்த்தோம்னாக்கா சிஎன்சி மெஷினிங் ப்ராசஸ் இருக்குது அப்படின்றப்போ நமக்கு வந்து என்ன ஃபெயிலியர் மோடு வரும், டைமென்ஷன் அவுட் ஆஃப் ஸ்பெக்காக போகும். அப்படி அவுட் ஆஃப் ஸ்பெக்காக போச்சுன்னா அதோட எஃபெக்ட் வந்து பார்ட் ரிஜெக்ட் ஆகும். அதுக்கான காஸ் என்னன்னு பார்த்தோம்னாக்கா டூல் வியராக இருந்திருக்கும். ஸோ அதனுடைய ரிஸ்க் ப்ரியாரிட்டி நம்பர் கேல்குலேட் பண்ணோம்னா ஒரு 80 வருதுன்னு வச்சுக்கிட்டோம்னா அதுக்கான கரெக்டிவ் ஆக்ஷன் நம்ம என்ன எடுக்கணும்னாக்கா சேஞ்ச் டூல் எவ்ரி 100 பார்ட்ஸ். ஸோ நம்ம வந்து நிறைய நம்பர் ஆஃப் காம்பனன்ட்ஸுக்கு வந்து நம்ம அந்த ஒரே டூலே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னாக்கா அது வந்து தேய்மானம் அடையும். அப்படி தேய்மானம் அடையும் போது நம்ம அந்த மிஷினிங் ஆப்ரேஷன் நமக்கு வந்து ப்ராப்பராக நம்ம ப்ரோக்ராம் செட் பண்ணுறப்ப ஒரு வேல்யூவில் இருக்கும். ஸோ அதுவே நம்ம அந்த டூல் வியராக நம்மளுடைய அந்த டைமென்ஷன் வந்து வேரியேஷன் ஏற்பட்டு பார்ட் ரிஜெக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம முன்னாடி லெவல்லே நம்ம வந்து அனாலிசிஸ் பண்ணி ரெமிடிஸ் எடுக்கிறதுக்கு பேர் தான் PFMEA. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சிஎன்சி மெஷினிங் ப்ராசஸில் சர்ஃபேஸ் ரஃப்னஸ் வந்து நமக்கு வந்து ப்ராப்பராக வரல அப்படின்றப்போ அதனுடைய எஃபெக்ட் எப்படி இருக்குனாக்கா புவர் சர்ஃபேஸ் ஃபினிஷாக இருக்கும். ஸோ அதுக்கான காசு வந்து இன்கரெக்ட் ஸ்பீட், அதுக்கான RPN ரிஸ்க் ப்ரியாரிட்டி நம்பர் வந்து 60 இருக்குது அப்படின்றப்போ அதுக்கான ரெமிடி என்ன எடுக்கணும்னாக்கா ஆப்டிமைசிங் கட்டிங் ஸ்பீட். ஸோ கட்டிங் ஸ்பீடு வந்து கரெக்டாக இல்லைன்ற பட்சத்தில் நமக்கு வந்து சர்ஃபேஸ் ஃபினிஷ் வந்து ப்ராப்பராக இருக்காது. ஸோ சிஎன்சி மெஷினிங் ப்ராசஸில் இதை நம்ம அனாலிசிஸ் பண்ணி அதுக்கான ரெமிடி எடுக்கிறது பேர் தான் PFMEA. 7th ஒன் பார்த்தோம்னாக்கா கண்ட்ரோல் பிளான். டிஃபைன் ஹவு டு கண்ட்ரோல் ப்ராசஸ். ஒரு ப்ராசஸை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்றத டிஸ்கிரைப் பண்ணுறது அந்த கண்ட்ரோல் பிளான். ஸோ ஹவு டு கண்ட்ரோல் த மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ், இன்ஸ்பெக்ஷன் frequency, method, acceptance criteria must match PFMEA and process flow. ஸோ கண்ட்ரோல் பிளான் அப்படின்றது வந்து ஒரு ப்ராசஸை கண்ட்ரோல் பண்ணுறது தான் டிஸ்கிரைப் பண்ணும். இதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்தோம்னாக்கா இன்ஸ்பெக்ஷன் ஃப்ரீக்வன்சி அண்ட் மெத்தட்ஸ். ஸோ நம்ம வந்து எந்த லெவலில் நம்ம வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறோம் அண்ட் எந்தெந்த மெத்தட்ஸில் பண்ணுறோம் அப்படின்றத பேஸ் பண்ணி நம்ம அந்த ப்ராசஸை வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இது பார்த்தோன்னாக்கா 2 டைப் ஆஃப் எக்ஸாம்பிள் வந்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ப்ராசஸ் ஸ்டெப்பு சிஎன்சி, ரெண்டுமே வந்து சிஎன்சி மெஷினிங் ப்ராசஸ். இதில் வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் டு கண்ட்ரோல்னு பார்த்தோன்னாக்கா ஹோல் டயாமீட்டர் 10 ± 0.03. இதில் பார்த்தோன்னாக்கா ஃப்ளாட்னஸ் 0.01 அப்படின்றது தான் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ இதுக்கான மெத்தட் பார்த்தோன்னாக்கா ஃபர்ஸ்ட் ஒனுக்கு வந்து கேலிபர் வச்சு மெஷர் பண்ணுறோம். செகண்ட் பார்த்தோன்னாக்கா இது வந்து ஃப்ளாட்னஸ் 0.01 அப்படின்றது வந்து CMM தான் நம்ம வந்து மெஷர் பண்ண முடியும். ஃப்ரீக்வன்சி அப்படின்னு பார்த்தோன்னாக்கா இது எவ்ரி 10 பார்ட்ஸ்க்கு ஒரு தடவை கேலிபர் வச்சு மெஷர் பண்ணணும். அதுவே CMM அப்படின்றது வந்து எவ்ரி 1 பார்ட் வந்து நம்ம CMM மூலம் மெஷர் பண்ணுறது மூலியமாக தான் அது அதனுடைய ஈச் இண்டிவிஜுவல் ஃப்ளாட்னஸ் எப்படி இருக்குன்றதை நம்ம வந்து கால்குலேட் பண்ண முடியும். ஸோ இதனுடைய அக்செப்டன்ஸ் கிரைட்டீரியா அப்படின்றது வந்து ஹோல் டயாமீட்டர் அப்படின்றது வந்து அதோட ஸ்பெக்குள்ளே இருந்தால் ஓகே. அண்ட் அதே மாதிரியே ஃப்ளாட்னஸ் அப்படின்றது நமக்கு ஸ்பெக் வந்து 0.01 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுடைய ஃப்ளாட்னஸ் வேல்யூ வந்து 0.01க்கு கம்மியாக இருக்கணும். ஸோ அதான் வந்து ஃப்ளாட்னஸினுடைய நம்மளுடைய ஸ்பெசிஃபிகேஷன். நெக்ஸ்ட் ஒன் வந்து MSA மெஷர்மெண்ட் சிஸ்டம் அனாலிசிஸ். ஸோ இது வந்து வேலிடேட் கேஜ் அக்யூரசி. ஸோ கேஜினுடைய அக்யூரசியை வேலிடேட் பண்ணுறது தான் இதனுடைய மெயின் இம்பார்ட்டன்ஸ். வேலிடேட் கேஜ் அக்யூரசி அண்ட் ரிப்பீட்டபிலிட்டி. ஸோ கேஜ் RR அப்படின்றது வந்து கேஜ் ரிப்பீட்டபிலிட்டி அண்ட் ரீப்ரொடியூசபிலிட்டி ஸ்டடி. ஸோ கேஜ் RR அப்படின்றது வந்து 10% விட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து எஃபிஷியண்ட்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்தோன்னாக்கா கேஜ் RR வந்து 10% ரெக்கார்டை விட கம்மியாக இருக்கணும். ஸோ இந்த கேஜ் RR என்னன்றதை பற்றி பார்க்கலாம். ஸோ MSA ஃபார் மைக்ரோமீட்டர், ஒரு மைக்ரோமீட்டருக்கான MSA நம்ம இந்த கேஜ் RRலாம் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ மெஷரிங் 10 mm டயாமீட்டர். ஸோ மைக்ரோமீட்டரை யூஸ் பண்ணி 10 mm இருக்கக்கூடிய அந்த டயாமீட்டர் டைமென்ஷனை நம்ம மெஷர் பண்ணுறோம். என்ன டெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா 10 ஆப்ரேட்டர்ஸ் மெஷர் த சேம் பார்ட்ஸ் 10 டைம் ஈச். ஸோ 10 வேரியஸ் ஆப்ரேட்டரை வந்து அந்த பார்ட்டை கொடுத்து 10 டைம் நம்ம வந்து ஒவ்வொருத்தரையும் 10 டைம் நம்ம வந்து செக் பண்ண வைக்கிறோம். ஸோ அப்படி செக் பண்ண வைக்கும்போது நமக்கு வந்து வேரியஸ் ரிப்போர்ட்ஸ் கிடைக்கும். ஸோ அப்படி கிடைக்கக்கூடிய ரிசல்ட்ஸை பேஸ் பண்ணி ரிப்பீட்டபிலிட்டி அப்படின்றது வந்து ஆப்ரேட்டர் வேரியேஷன்ஸ். ஸோ நம்ம வந்து ஒரே காம்பனண்ட்டை, ஒரே எக்யூப்மெண்ட், ஒரே மைக்ரோமீட்டரை யூஸ் பண்ணி வேறு ஆப்ரேட்டர்ஸை நம்ம வந்து மெஷர் பண்ண வைக்கிறோம் அப்படின்றப்போ ரிப்பீட்டபிலிட்டி நமக்கு வந்து 5% வருது. அப்படின்றப்போ
ரீப்ரொடியூசிபிலிட்டி அப்படின்றது வந்து கேஜ் வேரியேஷன். ஸோ இதில் வந்து ஒரே 10 பேர்கிட்ட ஒரே ஆள் வந்து 10 வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் கேஜஸை யூஸ் பண்ணும்போது நமக்கு அதில் வரக்கூடிய அந்த டைமென்ஷன் சேஞ்சஸ் தான் வந்து ரீப்ரொடியூசிபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து 3% வருது அப்படின்றப்போ டோட்டல் கேஜ் ஆர்ஆர் அப்படின்றது வந்து 5 + 3 8% வருதுன்றப்போ நம்மளுடைய ரெக்குவயர்மெண்ட் 10%க்குள்ளே வரணும். ஸோ இது வந்து 8% தான் வருது அப்படின்றப்போ இந்த ரெக்குவயர்மெண்ட் வந்து பாஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதில் வந்து டெஸ்ட் ஆல் மெஷர்மெண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ்டு இன் ப்ரொடக்ஷன். ஸோ நம்ம ப்ரொடக்ஷனில் யூஸ் பண்ணக்கூடிய எல்லா மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்குமே கேஜ் ஆர்ஆர் அப்படின்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. ஸோ அந்த கேஜ் ஆர்ஆர் அப்படின்றது வந்து 10% விட கம்மியாக இருந்துச்சுனாக்கா எக்ஸலன்ட் கண்டிஷனில் இருக்குன்னு அர்த்தம். கேஜ் ஆர்ஆர் வந்து 10லேருந்து 20% இருக்குது அப்படின்னாக்கா அக்செப்டபிள் லிமிட், அது வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் தேவைப்படுதுன்னு அர்த்தம். அதுவே வந்து 20% விட அதிகமாக இருக்குது அப்படின்னாக்கா ரிஜெக்ட் பண்ணணும், கேஜ் மஸ்ட் பி ரீப்ளேஸ்ட். ஸோ அந்த கேஜை யூஸ் பண்ணக்கூடாது, வேற கேஜ் தான் யூஸ் பண்ணணும். ஸோ இம்பார்ட்டன்ட் ஆஃப் எம்எஸ்சி அப்படின்னு பார்த்தோன்னாக்கா கேஜ் இஸ் இன்அக்யூரேட், ராங் மெஷர்மெண்ட், டிஃபெக்டிவ் பார்ட்ஸ் அக்செப்டட். ஸோ நம்ம மெஷர்மெண்ட் பண்ணக்கூடிய அந்த கேஜ் வந்து ப்ராப்பராக இல்லை, அதுலேயே ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னாக்கா நம்ம அளவிடக்கூடிய அந்த மெஷர்மெண்ட்டுமே வந்து தப்பாக வரும். ஸோ அப்படின்ற பட்சத்தில் நம்ம மெஷர் பண்ணி ஓகே பண்ணுற காம்பனன்ட்ஸுமே வந்து அவுட் ஆஃப் ஸ்பெக் போய் டிஃபெக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது. ISO 9001 requires calibration measurement equipments. ISO 9001 அப்படின்ற ஸ்டாண்டர்ட் படி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே வந்து கேலிபிரேட் பண்ணி அது வந்து கேலிபிரேஷன் டேட்டோட இருக்கிறதா தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து டைமென்ஷனல் ரிசல்ட்ஸ். ப்ரூவ் ஆல் டைமென்ஷன்ஸ் மீட் ஸ்பெக். ஸோ நம்ம உருவாக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் வந்து அதனுடைய டைமென்ஷன் எல்லாமே கஸ்டமருடைய ரெக்குவயர்மெண்ட் ஸ்பெசிஃபிகேஷனை ஃபுல்ஃபில் பண்ணுது அப்படின்றத என்ஷூர் பண்ணணும். மெஷர்மெண்ட் ரிப்போர்ட் ப்ரொவைடிங் ஆல் டைமென்ஷன் மீட் ஸ்பெசிஃபிகேஷன் ஃப்ரம் CMM, கேலிபர், மைக்ரோமீட்டர். ஸோ நம்ம டைமென்ஷன் மோஸ்ட்லி நம்ம வந்து யூஸ் பண்ணுறது வந்து CMM, வெர்னியர் கேலிபர் அண்ட் மைக்ரோமீட்டர். இதை தான் யூஸ் பண்ணி நம்ம பேசிக் டைமென்ஷன் எல்லாத்தையுமே நம்ம வந்து மெஷர் பண்ணுவோம். இட் இன்க்ளூட்ஸ் ஆல் டைமென்ஷன் ஃப்ரம் டிசைன் ரெக்கார்ட்ஸ். ஸோ மோஸ்ட்லி இந்த எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு டிசைனில் இருக்கக்கூடிய எல்லா டைமென்ஷனும் நம்ம வந்து கவர் பண்ண முடியும். ஸோ ரியல் டைம் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னாக்கா டைமென்ஷனல் ரிசல்ட் அப்படின்றது வந்து ஒரு CMMல நம்ம ஒரு பார்ட்டை வச்சு நம்ம டைமென்ஷன் எடுக்கிறோம் அப்படின்றப்போ நமக்கு CMM மெஷர்மெண்ட் ரிப்போர்ட் இந்த மாதிரி தான் வரும். ஸோ இதில் என்னென்ன பேசிக் டீட்டெயில்ஸ் இருக்குன்னு பார்த்தோன்னாக்கா அந்த மெஷர் பண்ணக்கூடிய அந்த பர்டிகுலர் பார்ட்டினுடைய பேர், பார்ட் அப்படின்றது வந்து என்ஜின் பிளாக் நம்ம மெஷர் பண்ணுறோம் அப்படின்னாக்கா என்ஜின் பிளாக்கு. ஸோ அதனுடைய சீரியல் நம்பர், மெஷர்மெண்ட் டேட், எந்த டேட் வந்து மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா அந்த மெஷர்மெண்ட் டேட் இருக்கும். அது போக நம்ம என்ன ப்ராப்பர்ட்டிஸ் மெஷர் பண்ணுறோம், அதோடைய ஸ்பெக் என்ன, ஆக்சுவல் வேல்யூ என்ன, ரிசல்ட் என்னன்னு சொல்லி எல்லா டேட்டாவுமே இருக்கும். ஸோ இங்கே வந்து நம்ம வந்து 4 டேட்டா தான் வந்து மெஷர் பண்ணுறோம், 4 ஃபீச்சரு. அதில் வந்து ஹோல் 1, ஹோல் 2 அண்ட் அதனுடைய ஃப்ளாட்னஸ், அதனுடைய பொசிஷன். ஸோ இந்த 4 ப்ராப்பர்ட்டிஸ் தான் வந்து இதில் மெஷர் பண்ணுறோம். அப்படி மெஷர் பண்ணும்போது டைமென்ஷன் அப்படின்னு எடுத்தோம்னாக்கா ஹோல் 1 அதனுடைய ஸ்பெக் வந்து 10 ± 0.03 mm. ஸோ நம்ம மெஷர் பண்ணுற ஆக்சுவல் வேல்யூ வந்து 10.01 mm வரும். ஸோ இது வந்து நமக்கு ஸ்பெக்குள்ளே இருக்குது. ஸோ அப்போ வந்து இந்த டைமென்ஷன் வந்து ப்ராப்பராக இருக்குது. இது வந்து கண்டிஷன் பாஸ். நெக்ஸ்ட் வந்து ஹோல் 2க்கு எடுத்துட்டோம்னாக்கா அதே 10 ± 0.03 மெஷர் பண்ணுறது வந்து ஆக்சுவல் வேல்யூ வந்து 10.02 இருக்குது, ஸ்பெக்குள்ளே இருக்குது. இதுவும் வந்து ஓகே கண்டிஷன். நெக்ஸ்ட் வந்து ஃப்ளாட்னஸ்ஸு 0.01 mm கம்மியாக ஆர் ஈக்குவலாக இருக்கணும், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு. ஸோ நமக்கு வரக்கூடிய ஆக்சுவல் வேல்யூ வந்து 0.008 mm இருக்குது. ஸோ இந்த கண்டிஷனும் ஃப்ளாட்னஸும் ப்ராப்பராக இருக்குது. பொசிஷனுக்கு வந்து ± 0.03 mm. ஸோ நமக்கு வரக்கூடிய ஆக்சுவல் வேல்யூ வந்து 0.02 mm ஸ்பெக்குள்ளே இருக்குது. ஸோ இது கண்டிஷன் வந்து பாஸ். ஃபைனலாக வந்து ஆல் டைமென்ஷன் வந்து கரெக்டாக ஓகே கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ரிப்போர்ட் வந்து நமக்கு வந்து டிஸ்கிரைப் பண்ணும். ஸோ டைமென்ஷனல் ரிசல்ட் அப்படின்றது பர்டிகுலர் காம்பனன்ட் ப்ராடக்டினுடைய எல்லா டைமென்ஷனுமே வந்து டிசைனில் இருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிகேஷன் கூட ப்ராப்பராக வந்து அதனுடைய ஸ்பெக்குள்ளே இருக்குது அப்படின்ற மெஷர்டு வேல்யூ எல்லாமே வந்து ப்ராப்பராக இருக்குன்றதை நமக்கு எக்ஸ்போஸ் பண்ணக்கூடிய ரிப்போர்ட் தான் டைமென்ஷனல் ரிப்போர்ட். நெக்ஸ்ட் ஒன் வந்து மெட்டீரியல் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் ரெக்கார்ட்ஸ். இது பார்த்தோன்னாக்கா ஷோ மெட்டீரியல் கம்ப்ளைண்ட்ஸ், டெஸ்ட் ரிசல்ட் ஷோயிங் மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் மீட் ரெக்வயர்மெண்ட்ஸ். ஸோ இதில் வரக்கூடிய அந்த டெஸ்ட் ரிசல்ட் வந்து பார்த்தோன்னாக்கா மெட்டீரியலுடைய ப்ராப்பர்ட்டியும் அதனுடைய பர்ஃபார்மன்ஸ் ப்ராப்பர்ட்டிஸையும் நமக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது. இட் ஷோஸ் த மெட்டீரியல் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் கம்ப்ளையன்ஸ் டெஸ்ட் மஸ்ட் பி ஃப்ரம் அக்ரிடியேட்டட் லேப்ஸ். ஸோ நம்ம அப்படி டெஸ்ட் பண்ணக்கூடிய அந்த மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டி அண்டு பர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் எல்லாமே வந்து ஒரு அக்ரிடியேஷன் வாங்கின அந்த லேபில் தான் நம்ம வந்து கேரி அவுட் பண்ணணும்.
ஏன்னா ஒரு அக்ரிடியேட்டட் லேப் தான் வந்து ப்ராப்பரான அந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி மெஷின் கேலிபிரேஷன் அண்டு டாக்குமெண்ட் மெயின்டைன் எல்லாமே வந்து ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான டெஸ்ட் கேரி அவுட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஒரு அக்ரிடியேட்டட் லேபில் தான் இந்த டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணணும். ரியல் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னாக்கா டென்சைல் டெஸ்ட்டு, ஹார்ட்னஸ் டெஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் ஃபைன் பண்ணுறதுக்கு நம்ம மோஸ்ட்டாக யூஸ் பண்ணக்கூடியது பார்த்தோம்னாக்கா டென்சைல் டெஸ்ட்டு யூடிஎம் மிஷினில் ஸ்ட்ரென்த்தை கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஹார்ட்னஸ் டெஸ்ட் எடுத்துட்டோம்னாக்கா ராக்வெல் விக்கர்ஸ்னு சொல்லி 2 டைப் இருக்குது. அது மெட்டீரியலுடைய ஹார்ட்னஸை கண்டுபிடிக்கிறதுக்காகவும், இம்பாக்ட் டெஸ்ட் அப்படின்றது மெட்டீரியலுடைய டஃப்னஸுக்காகவும், கெமிக்கல் அனாலிசிஸ் அப்படின்றது வந்து காம்போசிஷனை கண்டுபிடிக்கிறதுக்கும், ஃபட்டிக் டெஸ்ட் அப்படின்றது வந்து அந்த மெட்டீரியலுடைய டியூரபிலிட்டியை கண்டுபிடிக்கிறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய காமனாக யூஸ் பண்ணக்கூடிய டெஸ்டிங் மெத்தட்ஸ். ஸோ நம்மளுடைய மெட்டீரியல் டெஸ்டிங் கேரி அவுட் பண்ணதுக்கு அப்புறமா அதோடைய மெட்டீரியல் டெஸ்டிங் ரிப்போர்ட் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த ரிப்போர்ட்டில் பேசிக்காக என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா பார்ட், என்ஜின் பிளாக், பார்ட்னுடைய நேமு, அதனுடைய மெட்டீரியல், என்ன மெட்டீரியலால் அந்த காம்போனன்ட் உருவாயிருக்கு அப்படின்றது, அண்ட் டெஸ்டிங் டேட், எந்த டேட்டில் நம்ம அதை டெஸ்டிங் பண்ணோம் அப்படின்றது, அண்ட் லேப் டீட்டெயில் வந்து ரொம்ப முக்கியம். லேப் வந்து ISO 17025 சர்டிஃபைட், அதாவது அக்ரிடியேட்டட் லேப் அப்படின்றதுக்கான சர்டிஃபிகேஷன் நம்பர். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னாக்கா இம்பார்ட்டண்ட்டாக அதில் வந்து என்ன டெஸ்ட் கேரி அவுட் பண்ணுறோம், அதோடைய ஸ்பெக் என்ன, ஆக்சுவல் வேல்யூ என்ன, அதோடைய ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்ற டேட்டா வந்துருக்கும். டென்சைல் டெஸ்ட் இப்போ நம்ம வந்து கேரி அவுட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அதோடைய ஸ்பெக் வந்து 300 MPa விட அதிகமாக ஈக்குவலாக இருக்கணும். ஸோ நமக்கு ஆன்சர் வந்து 320 MPa இருக்குது அப்படின்றப்போ ஸ்பெக்குள்ளே தான் இருக்குது. ஸோ அது வந்து ப்ராப்பராக கரெக்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வந்து ஹார்ட்னஸ் வந்து 80 to 90 HRB இருக்கணும். ஸோ நமக்கு வந்து 85 HRB வந்துருக்கு. ஸோ இம்பாக்ட் டெஸ்ட்டுக்கு வந்து ஸ்பெசிஃபிகேஷன் வந்து greater than or equal to 50 joules. ஸோ நமக்கு வரக்கூடியது வந்து 55 அப்படின்றது வந்துருக்கு. ஸோ அதுவே வந்து ஃபட்டிக் லைஃப் அப்படின்றது வந்து 10⁶ சைக்கிளை விட அதிகமாக இருக்கணும். ஸோ நமக்கு வந்து 1.2 × 10⁶ வந்திருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு கரெக்டான ஸ்டாண்டர்ட் ஸ்பெசிஃபிகேஷனில் ரெக்வயர்ட் லெவலில் இருக்குது. ஸோ எல்லா லெவலுமே பாஸு. ஸோ மெட்டீரியல் மீட்ஸ் ஸ்பெசிஃபிகேஷன் ஓகே அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து ரிப்போர்ட் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இனிஷியல் ப்ராசஸ் ஸ்டடீஸ், ஷார்ட்டாக வந்து SPCன்னு சொல்லுவோம். ப்ரூவ் ப்ராசஸ் கேப்பபிலிட்டி. ஸோ நம்ம ஒரு ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் வந்து ரன் பண்ணும்போது நம்மளுடைய அவுட்புட் காம்பனன்ட் நம்மளுடைய கரெக்டான அந்த கேப்பபிளில் தான் அது வந்து ப்ராசஸ் ஃப்ளோ ஆகுது அப்படின்றத நமக்கு வந்து என்ஷூர் பண்ணுறது தான் இந்த SPC, இனிஷியல் ப்ராசஸ் ஸ்டடீஸ். ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ராசஸ் கண்ட்ரோல் ஸ்டடீஸ் ப்ரொவைடிங் ப்ராசஸ் கேப்பபிலிட்டி. CPK, PPK, Process Capability Index Calculations, and CPK is greater than or equal to 1.33 is minimum level required. ஸோ நம்ம வந்து CPK ப்ராசஸ் கேப்பபிலிட்டி அண்ட் ப்ராசஸ் கேப்பபிலிட்டி இண்டெக்ஸ்னா என்னன்றதை பற்றியும் அது எப்படி நம்ம வந்து கேல்குலேட் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணுறது அப்படின்றத பற்றி நம்ம ஆல்ரெடி தனியாக வீடியோ வந்து நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். தேவைப்படுறவங்க அதில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து புரியும். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்தோம்னாக்கா CPK அப்படின்றது வந்து 1.33 விட கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவலாக இருக்கணும். 1.33 தான் மினிமம் லெவல். CPK அப்படின்றது வந்து 1.33 விட அதிகமாக இருந்துச்சுனாக்கா ப்ராசஸ் வந்து கேப்பபிளாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இதுவே 1.33 விட கம்மியாக இருந்துச்சுனாக்கா ப்ராசஸ் நீட்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட். இது வந்து ப்ராசஸ் கேப்பபிலிட்டி இண்டெக்ஸ் வந்து அன்ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்றப்போ 100% இன்ஸ்பெக்ஷன் அப்படின்றது தேவையான ஒன்றா இருக்கும். ஸோ இந்த ஸ்டடி டியூரேஷன் அப்படின்றது வந்து 30 to 100 parts over 5+ days. ஸோ நம்ம ரிப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா SPC ரிப்போர்ட் இதில் வந்து என்ன ப்ராசஸ் அப்படின்றது வந்து மென்ஷன் பண்ணியிருக்கும். ஸோ ப்ராசஸ் அப்படின்றது வந்து CNC மெஷினிங். ஸோ அதோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்றது வந்து ஹோல் டயாமீட்டர் 10 ± 0.03 mm, இது வந்து ஸ்பெசிஃபிகேஷன். சாம்பிள் சைஸ் அப்படின்றது வந்து 100 parts over 5 days. ஸோ 5 நாளில் நம்ம செக் பண்ண அந்த 100 partsனுடைய டேட்டா. ஸோ இதில் நம்ம வந்து CPKக்கான ஃபார்முலா வந்து USL minus mu divided by 3 sigma. ஸோ இதில் வந்து நமக்கு வந்து மீன் வேல்யூ அப்படின்றது வந்து மியூ 10.01 mm. ஸோ ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அப்படின்றது வந்து சிக்மா வேல்யூ 0.005 mm. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து 1.33ன்ற வேல்யூ கிடைக்குது. ஸோ இந்த ப்ராசஸ் இஸ் கேப்பபிள். ஸோ 1.33 இருந்தாலும் 1.33 விட அதிகமாக இருந்தாலும் ப்ராசஸ் வந்து கேப்பபிளாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இந்த SPC அப்படின்றது வந்து நமக்கு வந்து ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன்.
மேலே இருக்கிறது வந்து அப்பர் கண்ட்ரோல் லிமிட், கீழே இருக்கிறது வந்து லோவர் கண்ட்ரோல் லிமிட் அப்படின்னு சொல்லுவோம். நடுவில் இருக்கிறது தான் வந்து அந்த மீன் வேல்யூ. ஸோ நம்ம செக் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டுமே வந்து சீரியல் நம்பர் வைஸ் அது எவ்வளோ டைமென்ஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்தந்த இடத்துல நம்ம வந்து மார்க் பண்ணி அந்த மார்க்கை வந்து நம்ம ஜாயின் பண்ணுற மாதிரி கிராஃப் ட்ரா பண்ணுறோம் அப்படின்னாக்கா நமக்கு அதனுடைய ஃப்ளோ வந்து தெரியும். ஸோ இப்போ இதில் நமக்கு அந்த ப்ளூ கலரில் இருக்கிறது தான் வந்து அது ஒரு பார்ட்டினுடைய வேல்யூ. ஸோ அது எல்லாமே வந்து நமக்கு அந்த அப்பர் கண்ட்ரோல் லிமிட்டுக்கும் லோவர் கண்ட்ரோல் லிமிட்டுக்கும் நடுவில் அந்த டாலரன்ஸ் ஜோனுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து ப்ராசஸ் வந்து ஸ்டேபிளாக கேப்பபிளாக வந்து நமக்கு வந்து ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம இந்த ரெப்ரசன்டேஷன் மூலயமா நம்ம ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து குவாலிஃபைட் லெபார்டரி டாக்குமெண்ட்ஸ் ஷோ லேப் அக்ரிடியேஷன். ஸோ நம்ம ஏதாவது டெஸ்டிங் கேரி அவுட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அந்த டெஸ்டிங் கேரி அவுட் பண்ணக்கூடிய அந்த எக்யூப்மெண்ட்ஸோ மெஷினோ அந்த லேபோ அதனுடைய டேட்டா அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒன்று. ப்ரூஃப் தட் டெஸ்டிங் லேப்ஸ் ஆர் அக்ரிடியேட்டட் அண்ட் குவாலிஃபைட். ISO 17025 சர்டிஃபிகேஷன் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒன்று அந்த லேபுக்கு. மஸ்ட் ப்ரொவைட் ஸ்கோப் அண்ட் சர்டிஃபிகேஷன். எக்ஸாம்பிள் பார்த்தோன்னாக்கா ISO 17025 லேப் சர்டிஃபிகேட். ஸோ நம்ம ஒரு டெஸ்டிங் பர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங்கோ இல்லை வந்து ஒரு மெட்டீரியல் டெஸ்டிங்கோ பண்ணுறோன்னா நம்ம டெஸ்ட் பண்ணக்கூடிய அந்த லேப் வந்து ப்ராப்பராக அந்த ISO 17025 அப்படின்ற அந்த ஸ்டாண்டர்டை பேஸ் பண்ணி ப்ராப்பராக ரன் ஆகக்கூடியதா, அக்ரிடியேஷன் கரெக்டாக ஆயிருக்கா அப்படின்றத நம்ம வந்து என்ஷூர் பண்ணணும். ஸோ இதில் பார்த்தோன்னாக்கா ISO 17025 அப்படின்றது வந்து இன்டர்நேஷ்னல் லேப் அக்ரிடியேஷன் ஸ்டாண்டர்ட். ஸோ மஸ்ட் ஷோ ஸ்கோப் ஆஃப் டெஸ்டிங் கேப்பபிலிட்டிஸ். External labs must be accredited. In-house lab may need internal qualification. ஸோ நம்ம எங்கே நம்ம வந்து டெஸ்டிங் கேரி அவுட் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து இந்த சர்டிஃபிகேஷன் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ லேபினுடைய அந்த டாக்குமெண்ட் பார்த்தோன்னாக்கா லேபினுடைய நேம் குவாலிட்டி டெஸ்டிங் லேப்ஸ் பிரைவேட் லிமிடெட் ஆர் XXX டெஸ்டிங் லேப் பிரைவேட் லிமிடெட் சம்திங் அந்த என்ன இண்டஸ்ட்ரி நேமோ அது இருக்கும். நெக்ஸ்ட் வந்து அதனுடைய சர்டிஃபிகேட் நம்பர் ISO 17025 ஸ்டாண்டர்ட் படி அது எந்த வருஷம் வந்து சர்டிஃபை ஆகிருக்கு, அந்த எத்தனாவது சீரியல் நம்பரில் அந்த இது வந்து இடம் பெற்றிருக்கு அப்படின்ற அந்த சர்டிஃபிகேட் நம்பர் வந்து அதில் ப்ரொவைட் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட் வந்து அக்ரிடியேஷன் அப்படின்றது வந்து ISO IEC 17025 2017 இதை பேஸ் பண்ணி அக்ரிடியேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் அந்த டெஸ்டிங் லேபினுடைய வேலிடிட்டி ஜான்வரி 2026லேருந்து ஜான்வரி 2029 வரைக்கும் அதனுடைய வேலிடிட்டி இருக்குது. ஸோ நம்ம டெஸ்டிங் கேரி அவுட் பண்ணக்கூடிய அந்த டைம் பீரியட் இந்த டைம் பீரியடுக்குள்ளே இருக்கா அப்படின்றத என்ஷூர் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு ஸ்கோப் ஆஃப் அக்ரிடியேஷன் பண்ணதுக்கப்புறமா அதில் நம்ம என்னென்ன டெஸ்டிங்லாம் கேரி அவுட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா டென்சைல் டெஸ்ட்டு அந்த அக்ரிடியேஷன் பண்ணது எந்தெந்த டெஸ்ட்லாம் கேரி அவுட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்களே வந்து டிஸ்கிரைப் பண்ணி வச்சுருப்பாங்க. டென்சைல் டெஸ்ட்டு, இம்பேக்ட் டெஸ்ட்டு, ஹார்னஸ் டெஸ்ட்டு, ஃபட்டிக் டெஸ்ட், கெமிக்கல் அனாலிசிஸ் சொல்லி ஒவ்வொரு டெஸ்டிங்குமே வந்து அவங்க ப்ராப்பராக தான் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்றத என்ஷூர் பண்ணி அவங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த டைப் ஆஃப் டெஸ்டிங் மட்டும் நம்ம வந்து கேரி அவுட் பண்ணிக்க முடியும். கன்க்ளூஷன் வந்து லேப் இஸ் குவாலிஃபைடு ஃபார் மெட்டீரியல் டெஸ்டிங். ஸோ இந்த பர்டிகுலர் மேலே இருக்கக்கூடிய பர்டிகுலர் டெஸ்டிங் எல்லாமே இந்த பர்டிகுலர் அக்ரிடியேட்டட் லேபில் நம்ம வந்து கேரி அவுட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து அப்பியரன்ஸ் அப்ரூவல் ரிப்போர்ட் AARன்னு சொல்லுவோம். இது பார்த்தோம்னாக்கா அப்ரூவ் கலர் கிரெயின் ஃபினிஷ். ஸோ அதனுடைய கலரு கிரெயின் அதனுடைய ஃபினிஷிங்கை பார்த்து அது கொடுக்கக்கூடிய அப்ரூவல் ஃபார் கலர் கிரெயின் ஃபினிஷ் அண்ட் டெக்ஸ்சர். விஷுவல் அப்பியரன்ஸ் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இட் ரெக்வயர்ட் சைன்ட் AAR ப்ளஸ் மாஸ்டர் சாம்பிள். ஸோ இதை நம்ம வந்து டக்குன்னு நம்ம வந்து அப்ரூவல் கொடுத்துட முடியாது. ஸோ அதனுடைய கலர் கிரைன் ஃபினிஷ் எல்லாம் வந்து எப்படி அது வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படின்றத வந்து நம்ம அதனுடைய மாஸ்டர் சாம்பிளை வச்சு அந்த மாஸ்டர் சாம்பிளை பேஸ் பண்ணி தான் நம்ம இது வந்து அப்ரூவல் வந்து கொடுக்கணும். ரியல் எக்ஸாம்பிள் வந்து கலர் மேட்ச்சு, சர்ஃபேஸ் ஃபினிஷ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றது தான். ஸோ நமக்கு வந்து AAR ரிப்போர்ட் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதில் பேசிக்காக அது என்ன பார்ட்டு கார் டேஷ்போர்டு, அதோடைய கஸ்டமர் என்ன BMW இல்லை வேற என்ன கஸ்டமரோ அவங்க கஸ்டமர் நேமு, டேட் எந்த டேட்டில் வந்து அந்த ரிப்போர்ட் வந்து நம்ம வந்து கேரி அவுட் பண்ணுறோம் அப்படின்ற அந்த டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தோன்னாக்கா அப்பியரன்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ். என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ்னாக்கா கலரு, கிரெயினு, ஃபினிஷு, கிளாஸ் லெவலு,
சர்ஃபேஸ் டிஃபெக்ட். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம செக் பண்ணி ஃபில் பண்ணணும். ஸோ கலர் அப்படின்றதுனாக்கா இது வந்து ஸ்பெசிஃபிகேஷன் ஆக்சுவல் வேல்யூ ஸ்டேட்டஸ். ஸ்பெசிஃபிகேஷன் கலர் வந்து பிளாக்கு RAL 9005 அப்படின்றப்போ ஆக்சுவலாகவும் அதே தான் இருக்கணும். கிரெயின் அப்படின்றது வந்து ஃபைன் டெக்ஸ்சர், ஆக்சுவல்லையும் ஃபைன் டெக்ஸ்சர் வருது. ஃபினிஷ் அப்படின்றது வந்து மேட் ஃபினிஷு, ஆக்சுவலாக வந்து மேட் ஃபினிஷ் இருக்குது. ஸ்பெசிஃபிகேஷன் வந்து கிளாஸ் லெவலில் வந்து 10 to 15 GU, ஸோ ஆக்சுவலில் வந்து 12 இருக்குது. ஸோ ஸ்பெக்குள்ளே தான் இருக்குது. சர்ஃபேஸ் டிஃபெக்ட்ஸ் வந்து எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்றது ஸ்பெக்கு, ஆக்சுவலாகவும் எதுவும் இல்லை. ஸோ இது எல்லா லெவலையும் வந்து பாஸ் பண்ணிடுச்சு. ஸோ உடனே AAR ரிப்போர்ட் வந்து கஸ்டமர் வந்து அப்ரூவ் பண்ணி வித் டேட்டோட நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணணும். ஸோ இதில் வந்து கஸ்டமருடைய அப்ரூவல், கஸ்டமருடைய சிக்னேச்சர் அண்ட் டேட், ஸோ இது எல்லாமே வந்து AAR ரிப்போர்ட்டில் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் வந்து சாம்பிள் ப்ரொடக்ஷன் பார்ட்ஸ், ப்ரொவைட் ஆக்சுவல் ப்ரொடக்ஷன் பார்ட்ஸ். சாம்பிள் ப்ரொடக்ஷன் பார்ட்ஸில் மாஸ் ப்ரொடக்ஷன் நம்ம ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே 1, 2, 3ன்னு சொல்லிட்டு நம்ம வந்து நம்பர் ஆஃப் சாம்பிள் பார்ட்ஸ் வந்து நம்ம வந்து அதே மாதிரியே ப்ரொடியூஸ் பண்ணணும். ஆக்சுவல் பார்ட்ஸ் ஃப்ரம் ப்ரொடக்ஷன் ரன். மாஸ் ப்ரொடக்ஷனுக்கு முன்னாடி நமக்கு வந்து இப்போ ஒரு 5 குவான்டிட்டி வேணும் அப்படின்னாக்கா 5 குவான்டிட்டி மட்டும் நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது. டேக்கன் ஃப்ரம் ப்ரொடக்ஷன் டூலிங் அட் ப்ரொடக்ஷன் ரேட். ப்ரொவைட் ஆக்சுவல் ப்ரொடக்ஷன் ரன் பார்ட்ஸ். ஸோ நம்ம வந்து எந்தென்ன நம்பர் ஆஃப் காம்பனன்ட்ஸ் வேணும், டெஸ்டிங்காகவா மெஷர்மெண்ட்டுக்காகவா அப்படின்றத அந்த சாம்பிள்ஸ் வந்து இண்டிவிஜுவலாக நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் சாம்பிள் ப்ரொடக்ஷன் பார்ட்ஸ். எக்ஸாம்பிள் வந்து பார்ட்ஸ் ஃப்ரம் ப்ரொடக்ஷன் டூலிங். ஸோ சாம்பிள் ப்ரொடக்ஷன் ரிப்போர்ட் டாக்குமெண்ட் ரிப்போர்ட்டில் என்னென்ன இருக்குனாக்கா, பார்ட் என்ன பார்ட்டினுடைய நேம், என்ஜின் பிளாக்கா, குவான்டிட்டி வந்து எவ்வளோ நம்பர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம், 5 நம்பர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம். இதில் வந்து டூலிங் பார்த்தோன்னாக்கா ப்ரொடக்ஷன் மோல்டு TM2026-01. ஸோ டூலிங்காக. ப்ரொடக்ஷன் ரன் டேட் பார்த்தோன்னாக்கா எந்த டேட்டில் ரன் பண்ணுறோம். ப்ரொடக்ஷன் ரேட் 50 பார்ட்ஸ் per hour ஆக்சுவல் ரேட். ஸோ அதில் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த காம்பனண்ட்டை யூஸ் பண்ணி ஒரு ஹவருக்கு நம்ம இவ்வளோ நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்ற அதனுடைய ப்ரொடக்ஷன் ரேட்டு. சாம்பிள் செலெக்ஷன் அப்படின்றது வந்து நம்ம எத்தனை நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் வேணுமோ 1, 2, 3, 4, 5 சொல்லிட்டு அந்த சாம்பிள்ஸ்க்கு பர்டிகுலராக சீரியல் நம்பர் போட்டு நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணணும். ஸோ ஃபைனல் கண்டிஷன் பார்த்தோன்னாக்கா ஆல் பார்ட்ஸ் ஃப்ரம் நார்மல் ப்ரொடக்ஷன் ரன். ஸோ அப்படி நம்ம ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த 5 சாம்பிளுமே வந்து நமக்கு ஆக்சுவலாக வரக்கூடிய மாஸ் ப்ரொடக்ஷனில் ரன் பண்ணும்போது நமக்கு என்ன வேல்யூ வரும், என்ன ரிப்போர்ட் வருமோ அது வந்து ப்ராப்பராக வருது அப்படின்ற பட்சத்தில் நம்ம அதை வந்து ரெக்கார்ட் பண்ணி வைக்கணும். ஸோ சாம்பிள் ப்ரொடக்ஷன் பார்ட்ஸ் வந்து ஆக்சுவல் ப்ரொடக்ஷன் பார்ட்ஸ் வந்து ப்ராப்பராக இருக்குது அப்படின்றத நம்ம டாக்குமெண்டேஷன் பண்ணி ரெக்கார்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து மாஸ்டர் சாம்பிள். இது வந்து ரெஃபரன்ஸ் ஸ்டாண்டர்ட். சைன்டு ரெஃபரன்ஸ் சாம்பிள் ஃபார் ஃபியூச்சர் கம்பேரிசன்ஸ். Standard against which all future parts checked. Reference standard for future comparison. Retained by supplier unless customer request. So master sample அப்படின்றது வந்து ப்ராசஸ் நடக்கக்கூடிய எல்லா இடத்துலையுமே மாஸ்டர் சாம்பிள் அப்படின்றது ஒன்று வந்து டிஸ்பிளே பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாஸ்டர் சாம்பிள் வந்து அந்த பர்டிகுலர் ப்ராசஸ் ரன் ஆகும்போது ரன் ஆகி முடிச்சுட்டு ஃபைனலாக நமக்கு இந்த மாதிரி தான் இந்த ப்ராசஸ் முடிச்சதுக்கப்புறம் அவுட்புட் கிடைக்கும்னு சொல்லி நம்ம மாஸ்டர் சாம்பிள் வந்து நம்ம அங்கே வந்து டிஸ்பிளே பண்ணி வச்சுருக்கணும். ஸோ இதுக்கு வந்து புது ஆப்ரேட்டர் யாராவது ஆப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னாலும் இல்லை புதுசாக யாராவது வந்து அந்த காம்பனண்ட்டை வந்து பற்றி தெரிஞ்சுக்கணும் பார்க்கணும் அப்படின்ற பட்சத்தில் மாஸ்டர் சாம்பிள் கூட கம்பேர் பண்ணி இது இந்த காம்பனண்ட் தான், இது இந்த ஸ்பெசிஃபிகேஷன்லாம் தான் இருக்குது அப்படின்றத நம்ம கம்பேர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது இந்த மாஸ்டர் சாம்பிள். மாஸ்டர் சாம்பிள் அப்படின்றது வந்து நம்மளுடைய கஸ்டமரால அது வந்து எல்லா ஸ்டாண்டர்ட் ஸ்பெசிஃபிகேஷனும் கரெக்டாக இருக்குன்னு சொல்லி அவங்களால செக் பண்ணப்பட்டு நமக்கு கொடுக்கக்கூடிய அப்ரூவல் பண்ணி இதுதான் ப்ராப்பரான ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி கஸ்டமர் அவங்க மூலயமா அப்ரூவல் பண்ணி கொடுக்கறது தான் இந்த மாஸ்டர் சாம்பிள். எக்ஸாம்பிள் பார்த்தோன்னாக்கா சைன்டு சாம்பிள் ஃபார் ஃபியூச்சர் கம்பேரிசன். ஸோ கஸ்டமர் கிட்டே இருந்து நம்ம ஃபியூச்சர் கம்பேரிசனுக்காக நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு சாம்பிள், ப்ராப்பரான சாம்பிள். ஸோ இந்த மாஸ்டர் சாம்பிள் ரிப்போர்ட்டில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தோன்னாக்கா பார்ட்டோடைய நேம், கார் டேஷ்போர்டா என்ன அப்படின்ற ஒரு நேமு, மாஸ்டர் சாம்பிள் நம்பர் MS-2026 ஃபர்ஸ்ட் மாஸ்டர் சாம்பிள். ஸோ இதான் இது டிஸ்கிரைப் பண்ணுது. எம்எஸ்னா மாஸ்டர் சாம்பிள், இது இயரு, அது எத்தனாவது நம்பர், எத்தனாவது சீரியல் நம்பர் அப்படின்றது. நெக்ஸ்ட் பார்த்தோன்னாக்கா டேட் அப்ரூவ்ட், எந்த டேட்டில் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது அதனுடைய கஸ்டமர், யார் வந்து இந்த மாஸ்டர் சாம்பிள் அப்ரூவ் பண்ணி நம்ம கொடுத்துருக்காங்க அப்படின்ற அந்த கஸ்டமருடைய நேம் இருக்கும். ஸோ இதில் மாஸ்டர் சாம்பிள் டீட்டெயில் அப்படின்னு எடுத்தோம்னாக்கா அதனுடைய கலரு, அதனுடைய ஃபினிஷு, அதனுடைய ஸ்டோரேஜு அண்ட் கிரெயினு, கண்டிஷன் சொல்லிட்டு நம்ம அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் வந்து எந்த இடத்துல நம்ம ப்ராசஸ் பண்ணுறோமோ அந்த இடத்துக்கு தேவையான
ஸ்டாண்டர்ட் ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாத்தையுமே அது வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கும். ஃபைனலாக பார்த்தா கஸ்டமருடைய சிக்னேச்சர் அண்ட் சப்ளையருடைய சிக்னேச்சர் ரெண்டுமே வந்து இருக்கும். ஸோ அவங்க சைட்லேருந்தும் போட்டிருப்பாங்க, நம்ம சைட்லேருந்தும் நம்ம வந்து சைன் பண்ணி அப்ரூவ் பண்ணியிருப்போம். ஸோ இதனுடைய ஸ்டோரேஜ் லொக்கேஷன் பார்த்தோன்னாக்கா குவாலிட்டி லேபில் சாம்பிள் ரூமில் வந்து இதனுடைய ஸ்டோரேஜ் லொக்கேஷன் இருக்கணும். ஸோ இந்த பர்டிகுலர் சாம்பிள் வந்து குவாலிட்டி லேப்லையும் அண்ட் சாம்பிள் ரூம்லையும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கான லொக்கேஷனும் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் மாஸ்டர் சாம்பிள் வேணும்னா அந்த இடத்துல போனோம்னா நமக்கு வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து செக்கிங் எய்ட்ஸ். இது வந்து ப்ரொவைட் ஃபிக்சர்ஸ் அண்ட் கேஜஸ். ஃபிக்சர்ஸ்க்கு கேஜஸ்க்கு கொடுக்குறது தான் இந்த செக்கிங் எய்ட்ஸு. ஃபிக்சர் கேஜஸ் டூல்ஸ் யூஸ்டு ஃபார் இன்ஸ்பெக்ஷன், design and maintenance plan for inspection equipments, supplier submit design maintenance plan. ஸோ நம்ம வந்து ரெகுலராக நம்ம அந்த ப்ராடக்ட்ஸை செக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஃபிக்சர்ஸ் அண்ட் கேஜஸ் எல்லாமே வந்து எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணணும், எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லி பிளான் பண்ணி நம்ம அந்த ரிப்போர்ட் மெயின்டைன் பண்ணுறது தான் இந்த செக்கிங் எய்ட்ஸ் டாக்குமெண்ட். ஸோ இதோட எக்ஸாம்பிள் வந்து இன்ஸ்பெக்ஷன் ஃபிக்சர் டிசைன். ஸோ செக்கிங் எய்ட்ஸ் டாக்குமெண்ட்ஸ்னு எடுத்துட்டோம்னாக்கா அதில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்ஜின் பிளாக் பார்ட்டுக்கு இன்ஸ்பெக்ஷன் எய்ட்ஸ் பார்த்தோம்னாக்கா நம்ம என்னென்னாக்கா ஃபிக்சரு, எய்ட் நேம் வந்து ஃபிக்சர், கேஜ் 1, கேஜ் 2, டெம்ப்ளேட்டு, சிஎம்எம் ப்ரோப். ஸோ இதெல்லாம் வந்து என்ஜின் பிளாக்கை மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மெஷரிங் எக்யூப்மெண்ட்டு. ஸோ அதனுடைய டைப்ஸ் பார்த்தோம்னாக்கா ஃபிக்சர் F001 அப்படின்றது வந்து ஹோல்டிங் ஃபிக்சர். அதனுடைய பர்பஸ் வந்து ஹோல் ஸ்பாட் ஃபார் சிஎம்எம். சிஎம்எம்ல மெஷர் பண்ணுறதுக்காக அந்த பார்ட்டை ஹோல்டு பண்ணி சிஎம்எம் மேலே பிளேஸ் பண்ண வைக்கிறதுக்கு யூஸ் ஆகுறதா இந்த ஃபிக்சர் F1. இது வந்து எவ்ரி 6 months ஒன்ஸ் வந்து நம்ம வந்து கேலிப்ரேஷன் மெயின்டைன் பண்ணணும். ஸோ அதே மாதிரி கேஜ் 001 இது வந்து கேலிப்பர். கேலிப்பர் அப்படின்றது வந்து டயாமீட்டரை மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. இது எவ்ரி 3 months ஒன்ஸ் வந்து கேலிப்ரேஷன் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து கேஜ் G002 இது மைக்ரோமீட்டர். மெஷர்ஸ் திக்னஸை மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ இது வந்து எவ்ரி 3 months ஒன்ஸ் வந்து கேலிப்ரேஷன் பண்ணணும். ஸோ டெம்ப்ளேட் அப்படின்றது வந்து T001 இது வந்து விஷுவல் டெம்ப்ளேட்டு. இது வந்து சர்ஃபேஸை வந்து செக் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. இது வந்து ஆனுவலி 1 time வந்து கேலிப்ரேஷன் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து சிஎம்எம்ல யூஸ் பண்ணக்கூடிய சிஎம்எம் ப்ரோபு. இதனுடைய டைப் வந்து மெஷர்மெண்ட் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம். ஸோ பர்பஸ் வந்து 3D டைமென்ஷனை மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. அண்ட் எவ்ரி மந்த் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை வந்து இதை வந்து கேலிப்ரேஷன் பண்ணணும். இதான் வந்து செக்கிங் எய்ட்ஸு. நெக்ஸ்ட் பார்த்தோன்னாக்கா மெயின்டெனன்ஸ் பிளான் மந்த்லி பார்த்தோன்னாக்கா க்ளீன் ஆல் கேஜஸை வந்து மந்த்லி 1 time வந்து க்ளீன் பண்ணணும். செமி ஆனுவலில் பார்த்தோன்னாக்கா கேலிப்ரேட் ஃபிக்சர்ஸை வந்து நம்ம வந்து 6 months ஒன்ஸ் வந்து நம்ம அதை வந்து கேலிப்ரேட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து குவார்ட்டர்லி அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா அதாவது 3 மாதத்துக்கு ஒரு தடவை கேலிப்ரேட் கேலிபர்ஸ் மைக்ரோமீட்டர்ஸ். ஆனுவலி எடுத்துட்டோம்னாக்கா ஃபுல் இன்ஸ்பெக்ஷன் சிஸ்டம் வந்து ரிவ்யூ பண்ணும் வருஷத்துக்கு ஒரு தடவை. ஸோ இந்த கன்க்ளூஷன் பார்த்தோன்னாக்கா ஆல் செக்கிங் எய்ட்ஸ் கேலிப்ரேட்டட். ஸோ செக்கிங் எய்ட்ஸ் அப்படின்றது வந்து காம்பனண்ட்டை செக் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ். ஸோ அதை நம்ம எந்த அளவில் மெயின்டைன் பண்ணணும், எவ்வளோ பர்டிகுலர் டைம் பீரியடுக்குள்ளே அது கேலிப்ரேஷன் மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லி எல்லா டீட்டெயில்டு ரிப்போர்ட்டும் இருக்கிறது தான் நமக்கு வந்து செக்கிங் எய்ட்ஸ் ரிப்போர்ட். நெக்ஸ்ட் வந்து கஸ்டமர் ஸ்பெசிஃபிக் ரெக்குவயர்மெண்ட்ஸ். இது வந்து மீட் யூனிக் கஸ்டமர் ரூல்ஸ். ஸோ இது வந்து கஸ்டமரினுடைய ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் ரெக்குவயர்மெண்ட்டை நமக்கு வந்து டிஸ்கிரைப் பண்ணணும். ஒவ்வொரு கஸ்டமரும் அவங்கவுங்களுக்கும் தேவையான இண்டிவிஜுவல் ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ யூனிக் ரெக்குவயர்மெண்ட்ஸ் ஃப்ரம் ஸ்பெசிஃபிக் கஸ்டமர். ஸோ ஒவ்வொரு கஸ்டமர்கிட்டேருந்து வரக்கூடிய ரெக்குவயர்மெண்ட்ஸ் வந்து யூனிக்காகவும் இண்டிவிஜுவலாகவும் இருக்கும். ஏன்னா பேஸ்ட் ஆன் தேர் நீட்ஸ். ஈச் கஸ்டமர் ஹேஸ் டிஃப்ரெண்ட் PPAP ரூல்ஸ். செக் கஸ்டமர்ஸ் ஸ்பெசிஃபிக் PPAP மேனுவல். ஸோ இப்போ நமக்கு வந்து ஒரு BMW இருக்குது, இல்லை ஒரு டொயோட்டா இருக்குது, ராயல் என்ஃபீல்டு இருக்குனாக்கா அவங்களுடைய ஒவ்வொருத்தவங்களுடைய PPAP ரூல்ஸும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் யூனிக்காக இருக்கும். ஸோ நம்ம எந்த கஸ்டமருக்காக நம்ம PPAP ரெடி பண்ண போகிறோமோ அவங்களுடைய PPAP ரூலை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய எல்லா டாக்குமெண்ட்டும் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். எக்ஸாம்பிள் வந்து BMW விசஸ் டொயோட்டா டிஃப்ரெண்ட் ரெக்குவயர்மெண்ட்ஸ். ஸோ BMWடையும் டொயோட்டாவுடைய PPAP ரெக்குவயர்மெண்ட்ஸ் எடுத்து கம்பேர் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னாக்கா கஸ்டமர் ஸ்பெசிஃபிக் ரிப்போர்ட் வந்து கஸ்டமர் BMW டிஃப்ரெண்ட் ஃப்ரம் டொயோட்டா. ஸோ இங்கே லெஃப்ட் சைடில் இருக்கிறது எல்லாமே வந்து BMWடைய ஸ்பெசிஃபிக் ரெக்குவயர்மெண்ட்ஸு, ரைட் சைடில் இருக்கிறது எல்லாமே வந்து டொயோட்டாவோடது.
BMW பார்த்தோம்னாக்கா PPAP லெவல் 4 வந்து ரெக்வயர்டு, லெவல் 4 வரைக்கும் ரெக்வயர்டு ஆல் 18 டாக்குமெண்ட்ஸு. டொயோட்டாவில் பார்த்தீங்கன்னாக்கா PPAPல 3 லெவல் மட்டுமே இருந்தால் போதும். CPK அப்படின்றது வந்து 1.67 விட அதிகமாக இருக்கணும். இங்கே டொயோட்டாவில் வந்து 1.33 இருந்தாலே அதை விட அதிகமாக இருந்தாலே ஸ்டாண்டர்டாக இருக்கும். ஸோ இதில் வந்து கேஜ் ஆர்ஆர் வந்து 5% விட கம்மியாக இருக்கணும். ஸ்ட்ரிக்ட் தென் ஸ்டாண்டர்ட் 10%. இதுவே டொயோட்டோவில் பார்த்தோன்னாக்கா கேஜ் ஆர்ஆர் வந்து 10% விட கம்மியாக இருக்கணும். இது ஸ்டாண்டர்டு. ஆல் டாக்குமெண்ட்ஸ் இன் இங்கிலீஷில் இருக்கணும் BMWவில். இதில் வந்து டாக்குமெண்ட்ஸ் இன் இங்கிலீஷ் ஆர் ஜாப்பனீஸில் இருக்கணும் டொயோட்டாவில். ஸோ எலக்ட்ரானிக் சப்மிஷன் ப்ரிஃபர்ட், இதில் வந்து ஃபிசிக்கல் சப்மிஷன் ப்ரிஃபர்ட். ஸோ இது வந்து BMWவில் வந்து 3 மாஸ்டர் சாம்பிள் வந்து ரெக்வயர்டு, டொயோட்டாவில் வந்து 1 மாஸ்டர் சாம்பிள் மட்டுமே போதுமானது. ஸோ BMWவில் வந்து அப்பியரன்ஸ் அப்ரூவல் அட் BMW ஃபெசிலிட்டி. ஸோ கன்க்ளூஷன் அப்படின்னு எடுத்துனாக்கா இந்த BMW அண்ட் டொயோட்டா ரெண்டுத்தினுடைய PPAP ரெக்குவயர்மெண்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது BMW ரெக்குவயர்மெண்ட்ஸ் மெட். ஸோ இதுதான் வந்து பெட்டராக இருக்குது. இந்த லாஸ்ட் ஒன் பார்த்தோம்னாக்கா பார்ட் சப்மிஷன் வாரண்ட், PSW அப்படின்னு சொல்லுவோம், ஃபார்மல் சைன் ஆஃப் சம்மரி. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தா நம்ம எல்லா டாக்குமெண்டேஷனுமே நம்ம வந்து வெரிஃபை பண்ணி ஃபைனலாக நம்ம வந்து சம்மரி மாதிரி ஜென்ரேட் பண்ணி ஒரு ரிப்போர்ட் கொடுக்கறதுக்கு பேர் தான் வந்து PSW அப்படின்னு சொல்லுவோம். ஃபைனல் அப்ரூவல் டாக்குமெண்ட் சம்மரைசிங் ஆல் 18 எலமெண்ட்ஸ். ஸோ எல்லா 18 எலமெண்ட்ஸையும் சம்மரைஸ் பண்ண மாதிரி ஒரு ரிப்போர்ட் தான் வந்து PSW ரிப்போர்ட். ஸோ இது ஃபார்மல் சைன் ஆஃப் ஃப்ரம் கஸ்டமர் signed after all other elements complete. ஸோ எக்ஸாம்பிள் வந்து ஃபைனல் அப்ரூவல் டாக்குமெண்ட். ஸோ இது வந்து சம்மரி டாக்குமெண்ட் ஆஃப் 18 elements கஸ்டமர் சைன் ஆஃப்டர் ரிவியூவிங் ஆல் எலமெண்ட்ஸ். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லா எலமெண்ட்ஸையுமே கஸ்டமர் வந்து செக் பண்ணி ரிவ்யூ பண்ணி அப்ரூவல் கொடுத்துருப்பாங்க. அஃபிஷியல் அப்ரூவல் ஃபார் மாஸ் ப்ரொடக்ஷன் PSW லெவல் இண்டிகேட் சப்மிஷன் கம்ப்ளீட்னஸ் லெவல் 1 to 5. ஸோ இதில் எல்லாமே வந்து எல்லா டேட்டாவுமே வந்து செக் பண்ணிவிட்டு கஸ்டமர் வந்து டைரெக்டாக நமக்கு செக் பண்ணி ரிவ்யூ பண்ணி அப்ரூவல் கொடுக்குறது. ஸோ அதுலேயுமே PSWவில் எந்த லெவல், லெவல் 1 to 5ல எந்த லெவல் அப்படின்ற எல்லா டேட்டாவுமே நமக்கு வந்து இதில் வந்து ஷோ ஆகிருக்கும். PPAP சப்மிஷன் லெவல் எடுத்துக்கிட்டாக்கா லெவல் 1ல PSW ஒன்லி, இது கஸ்டமருக்காக. லெவல் 2 அப்படின்றது வந்து PSW ப்ளஸ் சம் டாக்குமெண்ட்ஸ். லெவல் 3 அப்படின்றது வந்து PSW ப்ளஸ் எல்லா டாக்குமெண்ட்ஸும் கஸ்டமருக்கு வந்து சப்ளை பண்ணணும், சப்மிட் பண்ணணும். லெவல் 4 அப்படின்றது வந்து PSW ப்ளஸ் ஆல் டாக்குமெண்ட்ஸ் ப்ளஸ் கஸ்டமர் அப்ரூவல். ஸோ இது எல்லாத்தையும் பார்த்ததுக்கப்புறம் கஸ்டமர் வந்து அப்ரூவல் பண்ணி நமக்கு கொடுக்குறது. லெவல் 5 அப்படின்றது வந்து ஆல் டாக்குமெண்ட்ஸ் அவைலபிள் அட் சப்ளையர் ஃபெசிலிட்டி. ஸோ எல்லா டாக்குமெண்ட்டுமே வந்து சப்ளையர் வந்து அவைலபிளாக ஆக்கிறது தான் இந்த லெவல் 5. ஸோ PSW டாக்குமெண்ட் ரிப்போர்ட் பார்த்தோம்னாக்கா பார்ட் சப்மிஷன் வாரண்ட். ஸோ இதில் வந்து என்னென்ன டீட்டெயில் இருக்கும் அப்படின்னாக்கா நம்ம எந்த பார்ட்டுக்கு வந்து நம்ம வாங்கியிருக்கோம் அப்படின்ற அதனுடைய பார்ட் நேம், என்ஜின் பிளாக், அதனுடைய சப்ளையர் ABC மேனுஃபேக்சரிங் சொல்லி நம்ம எந்த இண்டஸ்ட்ரியோ அந்த இண்டஸ்ட்ரி நேமு, பார்ட் நம்பர் அப்படின்றது அந்த என்ஜின் பிளாக்கினுடைய நம்பர் வந்து ஒரு இண்டஸ்ட்ரீஸ்லையும் ஒன்று ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அந்த நம்பரு, சப்மிஷன் டேட், எந்த டேட்டில் வந்து எல்லா டாக்குமெண்ட்டும் சப்மிட் பண்ணுறோம் அப்படின்ற அந்த டேட்டு. நெக்ஸ்ட் வந்து கஸ்டமர், அவங்க வந்து எந்த கம்பெனி, ஸோ அவங்க நம்மளுடைய கஸ்டமர் யார், BMW, டொயோட்டோ, ஸோ அந்த மாதிரி ராயல் என்ஃபீல்ட் அந்த மாதிரி. ஸோ PPAP லெவல் அப்படின்றது வந்து 4th லெவல். ஸோ எலமெண்ட் ஆஃப் ஸ்டேட்டஸ் அப்படின்றது நம்ம பார்த்த அந்த 18 எலமெண்ட்ஸுமே இதில் வந்து டிஸ்பிளே ஆகிருக்கும். ஸோ டிசைன் ரெக்கார்ட்ஸ் ஸ்டேட்டஸ் பாஸு, என்ஜினியரிங் சேஞ்ச் டாக்குமெண்ட் பாஸு, எல்லாம் ப்ராப்பராக இருக்குது. கஸ்டமர் என்ஜினியரிங் அப்ரூவல் கரெக்டாக இருக்குது. DFMEA நாட் அப்ளிகபிள். ப்ராசஸ் ஃப்ளோ டயக்ராம் வந்து பாஸ். PFMEA பாஸ் லெவல். கண்ட்ரோல் பிளான் வந்து ஓகே. MSA ப்ராப்பராக இருக்குது. டைமென்ஷனல் ரிசல்ட் வந்து கரெக்டாக இருக்குது. மெட்டீரியல் டெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட்டு கரெக்டாக இருக்குது. இனிஷியல் ப்ராசஸ் ஸ்டடீஸ் SPC டாக்குமெண்ட்டு, குவாலிஃபைட் லேப் டாக்குமெண்டேஷன், AAR ரிப்போர்ட்டு, சாம்பிள் ப்ரொடக்ஷன் பார்ட்ஸ் கரெக்டாக இருக்குது. மாஸ்டர் சாம்பிள் இருக்குது. செக்கிங் எய்ட்ஸ் வந்து கரெக்டாக இருக்குது பிளானு. அண்ட் கஸ்டமர் ஸ்பெசிஃபிக் ரெக்குவயர்மெண்ட்ஸுமே ப்ராப்பராக இருக்குது அப்படின்றப்போ எல்லா டாக்குமெண்ட்டுமே வந்து செக் பண்ணி வெரிஃபை பண்ணி அண்ட் ப்ராசஸ் வைஸ் வந்து அதை வந்து வேலிடேட் பண்ணி அப்ரூவல் கொடுத்து எல்லாத்தையும் ஓகேன்னு சொல்லிட்டு ஃபைனலாக நம்ம கொடுக்கக்கூடியது தான் இந்த PSW வாரண்ட்டு. ஸோ இதில் ஓவரால் ரிசல்ட்னு பார்த்தோம்னாக்கா ஆல் எலமெண்ட்ஸ் வந்து பாஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க.
ஸோ PPAP ஸ்டேட்டஸ் வந்து அப்ரூவ்டா நான் அப்ரூவ்டா அப்படின்றது இருக்கும். ஸோ இது எல்லா லெவலையுமே வந்து பாஸ் பண்ணி அப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா ஃபைனலாக PPAP வந்து அப்ரூவ் ஆகிடும். இதில் பார்த்தோம்னாக்கா கஸ்டமருடைய சிக்னேச்சர், அதாவது நமக்கு வந்து PSW ஆடிட்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஆடிட்டுக்கு வரக்கூடிய கஸ்டமர் குவாலிட்டி மேனேஜர் வந்து நமக்கு எல்லாத்தையும் வந்து வெரிஃபை பண்ணிட்டு நமக்கு வந்து அவர் சிக்னேச்சர் போடுவார். ஸோ அவருடைய சைன் வித் டேட்டோட இருக்கும். ஸோ அது எந்த டேட் வந்து இந்த PSW வந்து நமக்கு வந்து டாக்குமெண்ட் வந்து நமக்கு அப்ரூவல் பண்ணுறாங்க அப்படின்ற அந்த டேட் இருக்கும். ஸோ அதில் பார்த்தோம்னாக்கா நெக்ஸ்ட் வந்து மாஸ் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட். ஸோ எந்த டேட்லேருந்து நம்ம மாஸ் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணலாம், அவங்களுக்கு வந்து எந்த டேட்லேருந்து தேவை அப்படின்ற டீட்டெயிலுமே இதில் வந்து இருக்கும். ஸோ இது எல்லாமே அடங்குனது தான் வந்து பார்ட் சப்மிஷன் வாரண்ட் PSW. ஸோ இது எல்லாத்தையுமே சேர்த்து தான் வந்து PPAP டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ PPAP இன் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா எந்தெந்த லெவலுக்குலாம் வந்து PPAP தேவைப்படும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு நியூ பார்ட் நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா எஸ் தேவைப்படும். ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அதுக்கு PPAP கண்டிப்பாக அவசியம். நியூ சப்ளையர் அப்படின்றப்போ சப்ளையர் அப்ரூவலுக்காக தேவைப்படும். டிசைன் சேஞ்ச் அப்படின்றப்போ எஸ் மாடிஃபைட் டைமென்ஷன் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷனுக்காக PPAP யூஸ் பண்ணணும். ப்ராசஸ் சேஞ்ச் எஸ் நியூ மெஷினிங் மெத்தட் வந்து புதுசாக ஏதாவது மாற்றுறோன்ற இடத்துலையும். டூலிங் சேஞ்ச் நியூ மோல்டு டை ஏதாவது சேஞ்ச் பண்ணுறோன்ற இடத்துல PPAP. ஸோ லொக்கேஷன் சேஞ்ச் அப்படின்றப்போ நம்ம வந்து அந்த ரெகுலராக யூஸ் ப்ராசஸ் பண்ணக்கூடிய இடத்த விட வேறு இடத்துல நம்ம எல்லாத்தையுமே வந்து சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்றப்போ PPAP டாக்குமெண்டேஷன் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. ஸோ இதுவே வந்து நார்மல் ப்ரொடக்ஷன் ஆல்ரெடி வந்து அப்ரூவல் ஆகி ஒரு இடத்துல ப்ரொடக்ஷன் ரன் ஆகிட்டு இருக்கு, மாஸ் ப்ரொடக்ஷன் ரன் ஆகிட்டு இருக்குன்ற அந்த ஒரு பட்சத்தில் மட்டும்தான் PPAP அப்படின்றது தேவைப்படாது. ஏன்னா ஆல்ரெடி அது இனிஷியல் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே PPAP அப்ரூவல் வந்து வாங்கியிருக்கும். ஸோ கண்டினியூஸாக ரன் ஆகிட்டு இருக்கும்போது நம்ம PPAP வாங்கணுன்ற அவசியம் இல்லை. ஸோ அதை தவிர்த்து மற்ற மேலே இருக்கக்கூடிய எல்லா ஃபேக்டர்ஸுக்குமே நம்ம வந்து PPAP அப்ரூவல் அப்படின்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. பெனிஃபிட்ஸ் ஆஃப் PPAP அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா ப்ரூவ்ஸ் டிசைன் இஸ் கரெக்ட். டிசைன் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறதுக்காகவும் டிசைன் ரெக்கார்ட்ஸ் FMEA வேலிடேட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அண்ட் ப்ரூவ்ஸ் ப்ராசஸ் இஸ் கேப்பபிள். ஸோ நம்ம ரன் பண்ணக்கூடிய ப்ராசஸ் வந்து கேப்பபிள் தான் அப்படின்றத நம்ம வந்து என்ஷூர் பண்ணுறதுக்கும் SPC ஸ்டடிஸ் ஷோஸ் CPK இஸ் கிரேட்டர் than or equal to 1.33 அண்ட் ப்ரிவென்ட் டிஃபெக்ட்ஸை குறைக்கிறதுக்கு ஐடென்டிஃபைஸ் இஷ்யூஸ் பிஃபோர் மாஸ் ப்ரொடக்ஷனுக்கு முன்னாடியே நம்ம இஷ்யூஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணி ரெக்டிஃபை பண்ணுறதுக்கும் பில்ட் கஸ்டமர் ட்ரஸ்ட், கஸ்டமருடைய நம்பிக்கையை நம்ம வந்து பில்டு பண்ணுறதுக்கும் ஷோ சப்ளையர் கேப்பபிலிட்டி அண்ட் IATF 16949 கம்ப்ளைன்ஸ், அதாவது ஆட்டோமோட்டிவ் ஸ்டாண்டர்ட் ரெக்குயர்மெண்ட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கும் லாங் டேர்ம் பார்ட்னர்ஷிப், கான்ஃபிடன்ஸ், ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் பார்ட்னர்ஷிப். ஸோ இதெல்லாம் நம்ம ப்ராப்பராக நம்ம கொடுக்குறோம் அப்படின்னாலே நம்மளுடைய கஸ்டமருக்கு ஒரு ஹோப் அண்ட் நம்ம மேலே ஒரு நம்பிக்கை வந்துடும். ஸோ இந்த எல்லா பர்பஸ்க்காகவும் தான் PPAP அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமாக ஃபாலோ பண்ணப்படுது. ஸோ ஃபார் நம்ம PPAPல யூஸ் பண்ணக்கூடிய 18 எலமெண்ட்ஸ் பற்றி பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.